தொல் திருமாவளவன் அவர்கள் இன்று நாம் கண்முன்னே விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைமை பொறுப்பில் அதுக்கும் முன்னால் பாய்ந்து ஓடி ஒடுக்கப்பட்டவர்களின் வழிகாட்டியாக திகழ்பவர் சிதம்பரம் தொகுதி எம்பி டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள். எத்தனையோ பேருக்கு நாம் மிக பெரும் அழுமையான தோழர் டாக்டர் தொல் திருமா அவர்களை நேரில் சந்திப்போமா என்ற வாழ்நாள் ஆசை இருந்திருக்கும். அது அப்படி யார் இருந்திருக்கு சொல்லுங்க. எத்தனையோ பேர் இங்கு வந்திருக்கிறீர்கள். இன்று பெரியார் அம்பேத்கர் சிந்தனை விட்டம் நாம் முன்சிறு கூட்டம் நடத்தி அருகில் இருந்தவாறே கேள்வி பதில்கள் கேட்டு நம் சிந்தனையை மேம்படுத்திக் கொள்ள அரிய வாய்ப்பு. மிகச்சிறந்த அறிவாற்றல், களப்பணிகள், உரைகள், சிந்தனைகள், பண்பு நலன்கள், சக மனித நேசம், தோழமை அனைத்தையும் முழு உருவமாக கொண்டவர். பெண்ணுரிமை போராளி, சமூக நீதி குறித்து சாதிய ஒழிப்பு பற்றியும் மதங்கள் செலுத்தும் ஆதிக்கம் தொடர்பாக பேச, மக்கள் முன் அறியாமை இருளை அகற்ற, கருத்துக்களை ஓங்கி பேச தானும் டாக்டர் பட்டம் படித்து பெற்றுக் கொண்டவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள். சனாதனம் மற்றும் அதன் ஆணி வேறான மனுஸ்மிருதி பற்றி மிக தெளிவாகவும் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் குரல் எழுப்பும் அரசியல்வாதி திரு தொல் திருமாவளவன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஆஸ்திரேலிய மண்ணில் வாழும் அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் முதலில் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியார் அம்பேத்கர் சிந்தனை பட்டம் என்னும் பெயரில் இயங்கி வருகிற உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த சிந்தனை வட்டத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் மதிப்பிற்குரிய திரு ஆரூர் அவர்களுக்கும், திரு தினகரன் அவர்களுக்கும், திரு பொன்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன். 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஆஸ்திரேலியா வந்திருக்கிறேன். ஈழத் தமிழர்களின் அழைப்பை ஏற்று மெல்போர்னில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பின்னர் சிட்னிக்கும் வருகிறது. இங்கே உணர்ச்சி பாவலர் ஆசிரியர் அவர்களின் கவிதை நூல் வெளியீட்டு விழாவிலும் கலந்து கொண்டு உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்று ஏறத்தாழ 3 வார காலம் நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன். அதன் பின்னர் ஒரு நீண்ட இடைவெளி. தற்போது 2வது முறையாக இந்த மண்ணுக்கு வருகிற வாய்ப்பு உலக தமிழ் வம்சாவளி அமைப்பின் சார்பில் எனக்கு கிட்டியிருக்கிறது. தோழர் செல்வகுமார் அந்த அமைப்பினுடைய அமைப்பாளர். அவர் 2 நாள் மாநாடு ஒன்றை கூட்டி நேற்றும் இன்றும் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார். அந்த நிகழ்விலே நானும் ஒருவனாக பங்கேற்று நேற்று உரையாற்றினேன். இந்த சூழலில் உங்களையும் சந்திக்கிற வாய்ப்பு, உங்களிடையே சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பு, அரியதொரு வாய்ப்பு எனக்கு கிட்டியதை எண்ணி மீண்டும் எனது மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு உரித்தாக்குகிறேன். ஆஸ்திரேலிய மண்ணில்
பெரியாரின் சிந்தனைகளையும் அம்பேத்கரின் சிந்தனைகளையும் தொடர்ந்து விவாதிக்கிற ஒரு அமைப்பாக அடுத்தடுத்த இளைய தலைமுறையினரிடம் பரப்புகிற ஒரு அமைப்பாக அதன் வலிமையை அனைவருக்கும் உணர்த்துகிற ஒரு அமைப்பாக இங்கே இது இயங்கி வருகிறது என்பது உறுதியளிக்கிறது. எந்த நோக்கத்திற்காக இது உருவானது என்பதை இங்கே அறிவுரையில் குறிப்பிட்டார் அன்பு சகோதரி அவர்கள். மறைந்த தங்கை அனிதா மரணம் ஏற்படுத்திய வழி நமக்கு இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை இங்கே பதிவு செய்தார். ஆனாலும் கூட பெரியார் அம்பேத்கர் என்ற பெயரில் இயங்க வேண்டும், அவர்களின் சிந்தனைகளை மக்களிடத்திலே தொடர்ந்து புலம்பெயர்ந்த மண்ணாக இருந்தாலும் இந்த தேசத்தில் பிறந்து வளர்கிற இளம் தலைமுறைகளின் கவனத்திற்கு அவற்றை எல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த பொறுப்புணர்வு போக்குதலுக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. இன்றைக்கு இந்திய மண்ணில் பெரும் விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கிற சிந்தனைகள் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோரின் சிந்தனைகளாக இருக்கின்றன என்பதை யாரும் மறுத்திட முடியாது. இந்திய அரசியல் களத்தில் மட்டுமின்றி அனைத்து தளங்களிலும் இந்த சிந்தனைகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த இருவரும் மனிதர்களுக்கு முன்னதாக பல சிந்தனையாளர்கள் தமிழ்நாட்டிலும் தோன்றியிருக்கிறார்கள், மராட்டியிலும் தோன்றியிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் அப்படி பல சிந்தனையாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த சிந்தனைகளுக்கான முன்னோடிகள் என்பதை யாருக்கு மாற்றுக் கருத்து இல்லை. அவர்கள் வாழ்ந்த சமகாலத்தில் இந்திய சமூக கட்டமைப்பில் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை விட இந்த இருவரும் மாமனிதர்கள் தோன்றிய காலத்தில், நாம் வாழும் இந்த காலத்தில் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் மிகவும் பெரியது. இதற்கு இந்திய சமூக கட்டமைப்பை கேள்விக்குள்ளாக்குகிற சிந்தனைகளாக, இந்த கட்டமைப்பின் ஆணிவேரை அசைக்கிற ஒரு கருத்தியல் வலிமை கொண்ட சிந்தனைகளாக புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோரின் சிந்தனைகள் அமைந்துள்ளன. அறிவார்ந்த தளத்தில் மட்டும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தாமல் எளிய மக்களிடையே, உழைக்கும் மக்களிடையே இவர்களின் சிந்தனைகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. அந்த சிந்தனைகளின் அடிப்படையில் தான் இயக்கங்கள், அமைப்புகள் பல்வேறு பெயர்களில் உருவாகி இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கட்சியாக இருக்கலாம், சமூக இயக்கங்களாக இருக்கலாம், அல்லது இதுபோல சிந்தனையாளர்கள் வட்டமாக இருக்கலாம், படைப்பாளர்களாக இருக்கலாம். பல்வேறு பெயர்களில் ஏராளமான அமைப்புகள் தோன்றி அந்த அமைப்புகள் ஆங்காங்கே இந்த சிந்தனைகளை முன்னிறுத்தி செயல்படுவதன் மூலம் சமூகத்தின் அனைத்து தளங்களிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. ஒருவர் கட்சி தொடங்கிவிட்டால்
அந்த கட்சியை தொடங்கிய தலைவரின் தனித்திறன் அந்த கட்சியை வழிநடத்தும் என்றாலும் அந்த கட்சி அல்லது அமைப்பு முன்னிறுத்துகிற கருத்தியல் தான் அதை உயிர்ப்போடு வைத்திருக்கும், வலிமையோடு வைத்திருக்கும். தலைமுறையாக தொடர்ந்து இயங்குகிற ஆற்றலை பெற்றிருக்கும். தனிநபர்கள் குறிப்பிட்ட காலம் வரையில் ஒரு இயக்கத்தை தலைமை தாங்கி வழிநடத்த முடியும். ஆனால் அந்த தனிநபர் மறைவுக்கு பின்னர் ஒரு இயக்கம் தொடர்ந்து இயங்குகிறது என்றால் அதற்கு முதன்மையான காரணம் அந்த இயக்கம் உள்வாங்கி இருக்கிற கருத்தியல் தான், சிந்தனைகள் தான், கொள்கை கோட்பாடுகள் தான். ஆகவே இன்றைக்கு தமிழகத்தில் பெரியார் சிந்தனைகளை உள்வாங்கி திராவிட கட்சிகள் தோன்றி பல பத்தாண்டுகளாக இயக்கி வருகின்றன. அரசியல் களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்து இன்றும் அந்த சிந்தனைகளின் அடிப்படையில் சமூக நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது என்றால் அதற்கு அந்த கட்சி முன்னிறுத்துகிற சிந்தனைகள் தான் முக்கியமான காரணம். அதாவது கொள்கைகள் தான் முக்கியமான காரணம். ஆகவே பெரியாரின் சிந்தனைகள் திராவிட இயக்கத்தின் மூலாதார ஆட்களாக விளங்குகின்றன என்பதை நாம் அறிவோம். அரசியல் கட்சி என்கிற போது நமக்கு ஆதரவாகவோ எதிராகவோ கருத்துக்கள் தோன்றும். ஆதரிக்கலாம் அல்லது எதிர்க்கலாம். அது ஒரு கட்சி எவ்வாறு இயங்குகிறது, அந்த கட்சியின் தலைமை எவ்வாறு இயங்குகிறது என்பதிலிருந்து வெளிப்படுகிற ஒன்று. ஆனால் அந்த கட்சி எத்தகைய கொள்கையை கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற போது அந்த கொள்கையை நாங்களும் உள்வாங்க தயாராக இருக்கிறோம், நாங்களும் பேசுவோம், நாங்களும் எழுதுவோம், நாங்களும் அதை பரப்புவோம் என்ற உந்துதலை அனைத்து தரப்பிலும் ஏற்படுத்துகிறது. அப்படி உருவான அந்த உந்துதலின் அடிப்படையில் தான் திமுக, அதிமுக என்ற கட்சிகளை தாண்டி ஏராளமான இயக்கங்கள் பெரியாரின் பெயரில், அம்பேத்கரின் பெயரில், நாடு திரும்பிய அளவில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அரசியல் கட்சியில் ஒருவரும் தங்களுடைய இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தேர்தல் களத்தில் எடுக்கிற முடிவுகள் நமக்கு முரண்பாடுகளாக இருக்கும். சில நேரங்களில் கடும் விமர்சனங்களை நாம் முன்வைக்க நேரும். ஆனால் அந்த கட்சிகள் உள்வாங்கி இருக்கிற அந்த கருத்தியல் என்பது அதனால் சிதைந்து போகக்கூடிய ஒன்று அல்ல, அல்லது நாம் கைவிட்டு விடக்கூடிய ஒன்று அல்ல. அம்பேத்கர் பெயரில் இயங்குகிற இயக்கங்களின் மீது நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அம்பேத்கரின் சிந்தனைகளை நாம் புறந்தள்ளிவிட முடியாது. பெரியாரின் பெயரில் இயங்குகிற கட்சிகள் அல்லது இயக்கங்களின் மீது நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் பெரியாரின் சிந்தனைகள் நமக்கு அந்நியப்பட்டவை அல்ல. ஆகவே பெரியாரின் சிந்தனைகளை, புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை நாம் ஒரு கருத்தியலாக, கோட்பாடாக புரிந்து கொண்டு அவற்றை பாதுகாப்பதும் பரப்புவதும் நம்மை போன்றவர்களின் கடமை என்ற புரிதல் நமக்கு
தேவைப்படுகிறது, அது வலுவாக்க வேண்டிய தேவை உள்ளது. அது இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. ஒரு அமைப்புக்கும் அந்த அமைப்பு பேசுகிற கொள்கை கோட்பாட்டுக்கும் கட்டாயமாக வேறுபாடு உண்டு. இன்றைக்கு பல பேர் திராவிடம் என்ற கருத்திலேயே பிழை, தவறு, அது தமிழ் தேசியத்திற்கு எதிரானது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து விமர்சிக்கிறார்கள். திராவிட கட்சிகளை விமர்சிப்பது என்பது வேறு, திராவிட கருத்தியலை விமர்சிப்பது என்பது வேறு. திராவிட கருத்தியல் என்பது இடதுசாரி சிந்தனையாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கிற, அமைப்பாக திரட்டுகிற ஒரு அரசியல். இடதுசாரி அரசியல் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் அரசியல் என்று மட்டும் நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். இடதுசாரி அரசியலை உயர்த்தி பிடிக்கிற அமைப்புகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முதன்மையாக இருக்கின்றன. ஆனால் இடதுசாரி அரசியல் கம்யூனிஸ்ட் கட்சிகளை தாண்டியும் இயங்குகிறது. திராவிட அரசியல் திராவிட கட்சிகளை தாண்டியும் இயங்குகிறது. திராவிடம் என்ற கருத்தியல் திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு மட்டுமே உரியது என்று பலர் கருதுகிறார்கள். அப்படி இல்லை. கம்யூனிசம் என்ற கருத்தியல் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மட்டுமே உரியது என்று பலர் கருதுகிறார்கள். அப்படி இல்லை. ஆகவே திராவிட அரசியலாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசுகிற அரசியலாக இருந்தாலும் இந்த அரசியல் இடதுசாரி அரசியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியாரின் அரசியல் இடதுசாரி அரசியலா என்றால் ஆம், இடதுசாரி அரசியல் தான். புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல் இடதுசாரி அரசியலா என்றால் 100 விழுக்காடு அடித்துச் சொல்ல முடியும், அது இடதுசாரி அரசியல் தான். இடதுசாரி அரசியல் என்பது முற்போக்கானது. இடதுசாரி அரசியல் என்பது உழைக்கும் மக்களுக்கானது. இடதுசாரி அரசியல் என்பது விளிம்பு நிலை மக்களுக்கானது. இடதுசாரி அரசியல் என்பது பழமைவாதத்தை தகர்த்தெறியக்கூடிய வலிமை பெற்றது. இடதுசாரி அரசியல் என்பது ஒரு புரட்சிகரமான ஜனநாயகத்தை முன்னிறுத்தக்கூடியது. இடதுசாரி அரசியல் என்பது டிஸ்கிரிமினேஷன் என்கிற பாகுபாடுகளுக்கு எதிரானது. அது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனாக இருந்தாலும், காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனாக இருந்தாலும், வடிவம் எவையாக இருந்தாலும், பாகுபாடு என்கிற டிஸ்கிரிமினேஷன் என்கிற இந்த பாகுபாட்டிற்கு எதிரானது இடதுசாரி அரசியல். பெண்கள் ஆண்கள் இருவரும் சமம் என்று சொல்லுவது இடதுசாரி அரசியல். ஆணும் பெண்ணும் சமம் என்று பேசியவர் தந்தை பெரியார். ஆகவே பெரியார் பேசிய அரசியல் இடதுசாரி அரசியல். அனைவரும் சமம் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அரசியல் இடதுசாரி அரசியல். பொன்ராஜ் அவர்களிடத்திலே வரும்போதே சொன்னார், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்பது புரட்சியாளர் அம்பேத்கருடைய விளக்கங்கள் மிகவும் சிறப்பானவை. ஒன்று சேர் என்கிற அந்த சொல்லாடலை நீங்கள் விவரித்து பேச வேண்டும் என்று சொன்னார். ஆங்கிலத்திலே எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ் என்றுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் சொற்றொடர்கள் சொல்லப்படுகின்றன. எஜுகேட் என்பது கற்பி என்று சொல்லுவது. அஜிடேட் என்பது
போராடு அல்லது எதிர்த்தலில் அல்லது கழகம் செய் என்று அதை புரட்சி செய் என்று நாம் மாற்றியிருக்கிறோம். ரெவல்யூஷன் என்பது புரட்சி, அஜிடேஷன் என்பது எதிர்ப்பு அல்லது கழகம். எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ் என்றுதான் அது வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆர்கனைஸ் என்பது கடைசியான ஒரு சொல். தமிழிலே சொல்லுகிற போது கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று பதிவு செய்துவிட்டார்கள், அப்படியே பரப்பிவிட்டார்கள். அதைத்தான் நான் 1990களில் மதுரையிலே துண்டறிக்கை எழுதுகிற போது கற்பி கழகம் செய் ஒன்று சேர் என்று மாற்றி அதை முறைப்படுத்த புரட்சி செய்து விட நான் அதை சொல்லவில்லை. என்னுடைய மொழியானது கற்பி கழகம் செய் ஒன்று சேர். கழகம் செய் என்றால் வன்முறை என்று பொருளாக, நியாயத்திற்காக, நீதிக்காக, ஜனநாயகத்திற்காக, அடிப்படை உரிமைகளுக்காக, வாழ்வாதார உரிமைகளுக்காக போராடுகிற போர்க்குணத்தை குறிக்கும் இந்த போராட்ட வடிவத்தை கழகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும் என்ற ஒரு சொற்றொடர். கழகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும். அப்படி என்றால் ஆயுதம் எடுத்து போராட வேண்டும் என்று பொருள் இல்லை. கேள்வி கேட்பதே ஒரு கழகம் தான். இது மூட நம்பிக்கை என்று சொல்லுவதே ஒரு கழகம் தான். கடவுள் இல்லை என்று புரட்சியாளர் தந்தை பெரியார் சொன்னதே ஒரு கழகம் தான். காலம் காலமாக கேள்வி கேட்கப்படாத ஒன்றை கேள்விக்கு உள்ளாக்குவது ஒரு கழகம் தான். சிந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லாத சூழலில் சிந்திக்க தூண்டுவது என்பதே ஒரு கழகம் தான். நீ சிந்தித்து பார், நீ செய்வது உனக்கு சரி என்று படுகிறதா, சிந்தித்து பார் என்று ஒருவரை சிந்திக்க தூண்டுவதே கூட கலகம்தான். கற்பிப்பது எல்லோரும் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்றால், படிப்பது கற்பது என்று புரிந்து கொண்டார்கள். கற்பது என்பது வேறு, கற்பிப்பது என்பது வேறு. நீ படிக்க வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்னதாக பலரும் எழுதுகிறார்கள். படிக்க வேண்டும் தான். அதை விட அவர் சொன்னது அறிவார்ந்தவர்கள் பலருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதுதான். எஜுகேட் என்பது எடுத்துச் சொல் என்று பொருள், உணர்த்து என்று பொருள், புரிய வை என்று பொருள், தெளிவுபடுத்து என்று பொருள். உனக்கு என்னவெல்லாம் தெரியுமோ அவற்றையெல்லாம் பிறருக்கு சொல்லிக் கொடு என்று பொருள். அது தனிப்பட்ட பண்பு நலன்களாக இருந்தாலும், வாழ்வியல் நெறிமுறைகளாக இருந்தாலும், அரசியல் கோட்பாடுகளாக இருந்தாலும், மார்க்சிய சிந்தனைகளாக இருந்தாலும், உனக்கு தெரிந்தவற்றை பிறருக்கு எடுத்துச் சொல் என்பதுதான் எஜுகேட், கற்பித்தல். அப்படி கற்பிக்கிற போது அவற்றை கற்றுக்கொண்டு நீ சும்மா இருந்துவிட்டால் உனக்கு நீதி கிடைக்காது. உனக்கு எது சரி என்று கொள்கிறதோ அதை நிலைநாட்ட முயற்சி செய். கேள்விகளாக எழுப்பு, நீதிக்கான குரலை கொடு. இந்த நீதிக்காக எழுப்புகிற குரல் தான் கலகம் செய்தல். ஆகவே மக்களை ஒன்று சேர்க்க வேண்டுமானால் கற்பித்தலும் கலகம் செய்தலும் நிபந்தனைகளாக உள்ளன. எடுத்து சொல்லாமல் யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். எதிர்த்து கேட்காமல் அந்த உணர்வு உள்ளவர்களை ஒன்று சேர்க்க முடியாது. ஒருவர் எழுந்து கேள்வி எழுப்புகிற போது அதுவரை அமைதியாக இருந்த அவை 100 பேரை எழுப்பும். ஆம்,
நாங்களும் அதை வழிபடுகிறோம் என்ற குரல் அந்த ஒரு குரலுக்கு பிறகுதான் எழும். அந்த குரல் தான் கலவர குரல். அந்த குரலை ஒட்டி எழுந்த அந்த 100 பேரின் குரல் தான் ஒன்று சேர்த்தது. அதுதான் ஆர்கனைசேஷன் என்று, ஆர்கனைசிங் என்று. எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ். புரட்சியாளர் அம்பேத்கர் மக்களை ஒன்று சேர்ப்பதற்கு முன்பு அந்த மக்களை அரசியல்படுத்து என்பதுதான் முன் நிபந்தனை. பொலிட்டிசைசிங் த பீப்புள், அதுதான் எஜுகேஷன். அரசியல்படுத்துதல் என்றால் என்ன, ஜனநாயகம் என்றால் என்னவென்று எடுத்துச் சொல்வதுதான் அரசியல்படுத்துதல். வெறுமன ஜனநாயகம் என்ற சொல்லை உச்சரிப்பதல்ல. அந்த ஜனநாயகம் என்பது ஆழமான ஒரு கோட்பாடு. 21ஆம் நூற்றாண்டில் மனிதன் கண்டுபிடித்த பலவற்றுள் மிகவும் புரட்சிகரமானது ஜனநாயகம் என்ற கோட்பாடு. ஜனநாயகம் என்ற கோட்பாடு மனித குலத்தையே இன்றைக்கு புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. விளிம்புநிலை மக்களை வீறு கொண்டு எழ வைக்கிறது. அடிமைகளாக உணர்ந்தவர்களை போராட வைக்கிறது. ஒவ்வொரு பலவீனமான சமூகத்தினரையும் அதிகார வலிமையுள்ளவர்களாக ஆக்குகிறது. இயக்கம் கட்ட ஜனநாயகம் தேவை. கூலி கேட்க ஜனநாயகம் தேவை. அதிகாரம் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்க ஜனநாயகம் தேவை. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் என்பது ஒரு ஜனநாயக நெறிமுறை. அதிகாரம் ஒரு இடத்தில் குவிந்து கிடக்கக்கூடாது, அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பது ஜனநாயகம். ஒருவருடைய உணர்வை மதிப்பது ஜனநாயகம். ஒருவருடைய கேள்வியை அனுமதிப்பது ஜனநாயகம். வெறும் எண்ணிக்கை பெரும்பான்மை அடிப்படையில் ஒருவரை தேர்வு செய்வது மட்டுமே ஜனநாயகம் என்று புரிந்து வைத்திருக்கிறோம். 100 பேர் வாக்களிக்கிற போது 51 பேர் ஒருவருக்கு சாதகமாக வாக்களித்தால் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அறிவிப்பது பெரும்பான்மைவாதம். ஜனநாயக கூறுகள் பெரும்பான்மைவாதம் என்பது ஒரு கூறு, ஆனால் அது மட்டுமே ஜனநாயகம் இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுகளையும் மதிப்பது ஜனநாயகம். ஒருவன் என்னை நீ கீழ்மைப்படுத்துகிறாய் என்று உணர்ந்து அதற்கு நான் உடன்பட மாட்டேன் என்று எதிர்த்து ஒரு கருத்தை சொல்ல முனைகிறான் என்றால், கடுமையாக விமர்சிக்கிறான் என்றால், ஆத்திரப்படுகிறான் என்றால், அவருடைய உணர்வை மதித்து நீ பேசு, உன் வருத்தம் என்ன அதை சொல்லு, உன் கருத்து என்ன அதை வெளிப்படுத்து என்று அனுமதிப்பது ஜனநாயகம். அந்த உணர்வை மதிப்பதும் அந்த உணர்வை வெளிப்படுத்த அனுமதிப்பதும் ஜனநாயகம். ஜனநாயகம் என்ற கோட்பாடு மட்டும் இங்கே கண்டறியப்படாவிட்டால், அந்த கருத்தியலை மனிதர்களுடன் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் இங்கே இன்னும் மன்னராட்சி முறையே உலகம் முழுவதும் இருந்தது. குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டுமே கல்வி பெறும் நிலை இருந்திருக்கும். குறிப்பிட்ட சிலர் மட்டுமே பொருளாதார வலிமை உள்ளவர்களாக இருக்கும் நிலை தொடர்ந்து இருக்கும். குறிப்பிட்ட சிலர் மட்டுமே அதிகாரத்தை நுகரக்கூடியவர்களாக இருக்கும் நிலை நீடித்திருக்கும். ஜனநாயகம் என்ற அந்த சிந்தனை தான், அந்த கருத்தியல் தான், அந்த கோட்பாடு தான் இன்றைக்கு பலரையும் பொருளாதார ரீதியாக வலிமைப்படுத்துவதற்கு வாய்ப்பளித்திருக்கிறது. கல்வி மறுக்கப்பட்டவர்கள் கல்வி பெறுவதற்கு வாய்ப்பளித்திருக்கிறது. ஆண்களுக்கு நிகர் பெண்கள் என்ற நிலையை எட்டுவதற்கான சூழலை கணிய வைத்திருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் ஜனநாயகம்
என்கிற கோட்பாடுதான் காரணம் என்பதை நாம் எடுத்துச் சொல்லுவதே அதுதான் எஜுகேட் கற்பித்தல். ஒவ்வொருவருக்கும் இந்த ஜனநாயக சிந்தனையும் ஜனநாயக புரிதலும் வந்துவிட்டால் சமத்துவம் வளர்வதற்கு அதுதான் வழிவகுக்கும். சமத்துவம் வளர்வதற்கு அதுதான் வழிமுறை. ஜனநாயகம் மறுக்கப்படுகிற இடத்தில் சகோதரத்துவமும் இருக்காது, சமத்துவமும் இருக்காது. ஆக சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற இந்த சொற்றொடர்கள் ஒவ்வொருவருக்கும் அறிமுகமானவையாக இருக்க வேண்டும். எல்லோரிடத்திலும் இதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். இதன் வலிமையை உணர்த்த வேண்டும். இதன் ஆழத்தை புரிய வைக்க வேண்டும். இதுதான் மக்களை அரசியல்படுத்துதல் என்பது நம்முடைய சிந்தனை. பெரியாரின் சிந்தனைகள் இந்த 3 கோட்பாடுகளுக்கு அடங்கியிருக்கின்றன. புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகள் இந்த 3 கோட்பாடுகளுக்குள் அடங்கியிருக்கின்றன. பெரியாரிசம் என்றால் என்ன என்று கேட்டால் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று சொன்னால் போதும். அம்பேத்கரையும் என்ன என்று கேட்டால் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று சொன்னால் போதும். இதுதான் அவர்கள் உயர்த்தி பிடித்த கோட்பாடுகள். இவற்றை அடிப்படையாக கொண்டு பெரியாரும் பேசினார், அம்பேத்கரும் பேசினார். செயல்தளத்தில் அவை போராட்டங்களாக வளர்ந்தன. எனக்கு சுதந்திரம் வேண்டும் என்று எண்ணுகிற போதே அடுத்த படி போராட்டமாகத்தான் அது மாறும். சகோதரத்துவம் வேண்டும் என்று செல்லுவர் அந்த சிந்தனை மலர்கிற போது அது போராட்டமாகத்தான் எடுத்து மாறும். சாதி ஒழிப்பு போராட்டம் என்பது சகோதரத்துவத்திற்கான போராட்டம் தான். கடவுள் மறுப்பு கொள்கை என்பது சகோதரத்துவத்திற்கான கொள்கை தான். அது கடவுளின் மீது உள்ள விருப்பம் அல்ல. கடவுளுக்கு பெரியாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கடவுள் மறுப்பு என்பது மனிதனின் சிந்தனையில் உள்ள தேட்டத்தை உடைப்பதற்கான ஒரு சம்மட்டி அடியது. ஓங்கி அடிக்கிற போது நாம் கடவுளை பெரிதார் நம்பி கொண்டிருக்கிறோம், இந்த மனுஷன் சாதாரணமாக இல்லை சொல்றாரே என்கிற ஒரு ஷாக், ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிற ஒரு தாக்குதல். கோவிலுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் கருவறைக்கு நுழைய முடியும். மன்னாதி மன்னனாக இருந்தாலும், அந்த கோவிலை கட்டி எழுப்பிய ராஜாவை ராஜாவாக இருந்தாலும் அவன் கருவறைக்குள்ளே நுழைய முடியாது, வெளியே வீண் என்று சொல்லுகிற இடத்தில் சகோதரத்துவம் இல்லை, சமத்துவம் இல்லை. கருவறைக்கு நான் நுழைவேன் என்று சொல்லுவது சகோதரத்துவத்திற்கான போராட்டம், சமத்துவத்திற்கான போராட்டம். கடவுள் இல்லை என்று சொல்லுகிற போது கடவுளை பற்றிய புராண கதையாளர்களை விவாதிப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தை விமர்சிப்பது என்று பொருளல்ல. அந்த மதம் பின்பற்றுகிற கோட்பாடு எவ்வளவு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குகிற, ஒரு சமூகத்தையே தொடர்ந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குகிற கோட்பாடுகளாக இருக்கின்றன என்பதை உணர்த்துவதற்கான போராட்ட வழிமுறை. பல பேர் கேள்வி எழுப்புவார், நீங்க இஸ்லாம் மதத்தை விமர்சித்தீர்களா, கிறிஸ்துவ மதத்தை விமர்சித்தீர்களா, இந்த மதத்தை மட்டும் ஏன் விமர்சிக்கிறீர்கள் என்றால் அதுக்கு ஒரே பதில், இந்த மதம் சகோதரத்துவத்தை பேணுவதில்லை, சமத்துவத்தை பேணுவதில்லை. சாதி பார்த்து உறவை தீர்மானிக்கிறது, சாதி பார்த்து திருமணத்தை தீர்மானிக்கிறது. சாதி என்பது நிலைப்படுத்தப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பாக இங்கே மாறி இருப்பதற்கு, நீண்ட நெடுங்காலமாக நிலைத்திருப்பதற்கு, 1000 ஆண்டுகளாக அது நீடிப்பதற்கு ஒரு கோட்பாடுதான் காரணமாக இருக்கு. இந்த தாலியை தான் கட்ட வேண்டும், இந்த வகையான தாலி என்றால் இந்த சாதி, இந்த வகையான ஈமச்சடங்கு என்றால் இந்த சாதி. இப்படி ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு கலாச்சார வடிவத்தை வரையறுத்து வடிவமைத்து அதை நிலைப்படுத்தி இருக்கிறது இந்தியா முழுவதும். ஒருவருடைய சாதியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால்
அவர்களின் உணவு பழக்கத்தையோ உடை பழக்கத்தையோ அல்லது திருமண வழக்க முறைகளையோ அல்லது இறந்த பிறகு நடத்துகிற அந்த ஈமச்சடங்கு முறைகளையோ நீங்கள் கவனித்தால் அதில் அடையாளங்கள் இருக்கிறது. அந்த அடையாளங்கள் மனித குலத்தை தனித்தனி சமூகங்களாக உதிரி சமூகங்களாக பிளவுபடுத்தி வைத்திருக்கின்றன அல்லது சிதறடித்து வைத்திருக்கின்றன. சகோதரத்துவம் இல்லை, சமத்துவம் இல்லை. ஆகவே சகோதரத்துவம் சமத்துவம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் எழுப்பிய கேள்விகள் தான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை வேண்டுமென்றே விமர்சிப்பது என்ற அடிப்படையில் புரிந்து கொள்ளப்படுகிறது. அது அல்ல. இந்த கேள்விகள் எங்கிருந்து எழுதுகின்றன என்றால் சகோதரத்துவம் எனக்கு வேண்டும் என்ற வேட்கையிலிருந்து எழுதுகின்றன. சமத்துவம் எனக்கு வேண்டும் என்ற வேட்கையிலிருந்து வெளிக்கின்றன. ஆகவே சகோதரத்துவத்தை சமத்துவத்தை தேடுகிற ஒவ்வொருவரும் வலதுசாரி அரசியலுக்கு எதிரானவர்களாக. வலதுசாரி அரசியல் ஏற்கனவே இருக்கிற சமூக கட்டமைப்பை சிதைக்கக்கூடாது என்பது, ஏற்கனவே இருக்கிற சமூக ஒழுங்கு பாதிக்கக்கூடாது என்பது. நீயாக இரு, நான் நானாக இருக்கிறேன், ஆனால் நட்பாக இருப்போம் என்று சொல்வது வலதுசாரி அரசியல். நீயாக இரு, நான் நானாக இரு என்பதிலே சிந்தனை அடிப்படையில் அல்லது உரிமைகள் அடிப்படையில் அல்லது உணர்வுகளின் அடிப்படையில் சொல்வதாக மட்டும் இல்லை. ஏற்கனவே நிலைப்படுத்தப்பட்ட கோட்பாடுகளின் அடிப்படையிலும் அது சொல்லப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கை அதுதான், அதற்கு பெயர் சேரு. இவருடைய வாழ்க்கை இதுதான், இதற்கு பெயர் ஊத்து. இந்த வாழிடமும் அந்த வாழிடமும் சமமானதல்ல. ஒரே இடத்தில் எல்லோரும் வாழ முடியாது. இதை யார் நிலைப்படுத்தியது? எது நிலைப்படுத்தியது? இந்திய மண்ணை பல மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். வெவ்வேறு தேசங்களாக சிதறி கிடந்திருக்கின்றன. 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி பல நாடுகளாக துண்டு துண்டு பிரதேசங்களாக சிதறி கிடந்த மண்ணில் தனித்தனி மன்னர்கள் ஆண்ட பகுதிகளில் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான சமூக கட்டமைப்பு இருக்கிறது. ஒரு மன்னன் ஆண்டு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை. ஒரே மன்னரின் ஆட்சியின் கீழ் இந்த கோட்பாடுகள் நிலைப்படுத்தப்படவில்லை. வெவ்வேறு பகுதிகளாக வெவ்வேறு மன்னராட்சி முறைகளாக இருந்த காலத்தில் இந்திய தேசத்திற்குள் ஒரு கோட்பாடு எல்லா மன்னர்களையும் வழிநடத்தியிருக்கிறது அல்லது ஆட்சியாளர்களையும் வழிநடத்தியிருக்கிறது. அந்த கோட்பாடு எது என்று கண்டறிந்து வெளிச்சத்திற்குள் கொண்டு வந்த மாமனிதர்களால் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும். அதுதான் மனுஸ்மிருதி என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் அங்குலம் அங்குலமாக இந்த சமூக அமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எங்கே கோவில் கட்ட வேண்டும், எங்கே குளம் கட்ட வேண்டும், எங்கே தெரு இருக்க வேண்டும், ஒவ்வொரு தெருவிலும் எந்தெந்த சாதி எந்த இடத்திலே இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி ஒரு சாதிக்கு இன்னொரு சாதி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், எதிர்த்து கேள்வி எழுப்பக்கூடாது, கேள்வி எழுப்பினால் என்ன தண்டனை, யார் என்ன உழைப்பை செய்ய வேண்டும், அந்த உழைப்புக்கு என்ன கூலியை தர வேண்டும், யார் என்ன குற்றம் செய்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை தர வேண்டும் என்பது உட்பட மிக துல்லியமாக மிக நுட்பமாக வரையறுக்கப்பட்ட சட்ட தொகுப்பாக இருக்கிற ஒரு கோட்பாடு தான் மனுஸ்மிருதி. அதன் அடிப்படையில் தான் இந்து சமூக கட்டமைப்பு இங்கே இருக்கிறது. அந்த சமூக கட்டமைப்பில் மாற்ற வேண்டும் என்று நாம் விரும்புவதற்கு காரணம் அதன் மீது உள்ள விருப்பு அல்ல, சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற கோட்பாட்டின் மீது உள்ள வேட்கை. அது உரிமை உணர்வு. ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் தேவை, சமத்துவம் தேவை, சகோதரத்துவம் தேவை என்ற ஜனநாயக சிந்தனைகள் முகிழ்கிற போது, அது வலிமை பெறுகிற போது, அது நடத்துகிற யுத்தம் தான் இந்த சமூக கட்டமைப்புக்கு எதிரான யுத்தம். ஆகவே வலதுசாரிகள் அந்த கட்டமைப்பை பாதுகாத்து குடிக்கிறார்கள். இடதுசாரிகள் பெரியாரியவாதிகளும் அம்பேத்கரியவாதிகளும் மார்க்சியவாதிகளும் புதிய சமூக கட்டமைப்பை
புதிதாக உருவாக்குவதற்கு போராடுகிறார். ஆகவே பெரியாரும் அம்பேத்கரும் இடதுசாரி அரசியலை முன்னெடுத்தவர்கள், ஜனநாயக சிந்தனைகளை பரப்பியவர்கள், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற கோட்பாடுகளை உயர்த்தி பிடித்தவர்கள். இந்த கருத்துக்களை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி அவர்களை ஒருங்கிணைக்கிற போது அமைப்பாக்குகிற போது அதுதான் அமைப்பாகும். இந்த கருத்தில் ஒருமித்த கருத்தின் மூலம்தான் ஒற்றுமை உருவாகும். ஏன் ஒற்றுமை என்பது நிகழாமல் போகிறது என்றால் ஒருமித்த கருத்து இல்லாத இடத்தில் ஒற்றுமை இருக்காது. ஒருமித்த கருத்து எங்கே உருவாகும் என்றால் கருத்தியல் தெளிவு ஏற்படுகிற போதுதான் ஒரே சிந்தனை, ஒரு அலை வேகம், ஒரு வேவ் லென்த் இருக்கிறதுனால் நான் என்ன கோணத்தில் சிந்திக்கிறோம் அப்படி நீங்களும் சிந்திப்பது, நான் ஒரு இலக்கை எப்படி புரிந்து கொள்கிறோம் அப்படி நீங்களும் புரிந்து கொள்வோம், நான் என்ன வேகத்தில் அதை புரிந்து கொண்டு செயல்தளத்திற்கு எடுத்துச் செல்கிறோமோ அப்படி நீங்களும் அதே வேகத்தில் புரிந்து கொண்டு அவற்றை செயல்படுத்த முனைவது, இதுதான் அமைப்பு. அப்போதுதான் சேர்த்து இயங்க முடியும். அந்த கருத்தியல் தெளிவு ஏற்படாத வரை தனிநபர் ஈகோ முன்னால் வரும், நீயா நானா என்ற சண்டை சச்சரவுகள் வரும், அதிகாரம் உனக்கா எனக்கா என்ற குறுகிய வட்டத்திற்குள்ளே இருக்கும் நிலை ஏற்படும். மக்களை அமைப்பாக்க முடியாது. ஆகவே ஒன்று சேர் என்பது கருத்தியல் தெளிவாக நிகழும், கருத்தியல் புரிதலால் தான் நிகழ்த்த முடியும். அதற்கு அரசியல் கட்சிகள் தான் பொறுப்பு என்று நாம் வாழால் இருந்துவிட முடியாது, அமைதியாக இருந்துவிட முடியாது. சிந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் உள்ள பொறுப்பு, சுதந்திரத்தை முடிக்கிற ஒவ்வொருவருக்கும் உள்ள பொறுப்பு, சகோதரத்துவத்தை நாடுகிற ஒவ்வொருவருக்கும் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி, இது ஒரு பொறுப்புணர்வு. அப்போதுதான் மக்களை அமைப்பாக்க முடியும். அரசியல் கொடுத்தாமல் எங்களால் ஒன்று சேர்க்க முடியாது, இவங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, இவங்க எந்த தலைமையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு நம்ம பொதுவாக மக்கள் மீது, உழைக்கிற மக்கள் மீது விமர்சனம் வைத்துவிட்டு நம்முடைய இயலாமையை மறைக்கிற முயற்சியும் நாம் ஈடுபடும். நம்மை போன்றவர்களுக்கு உள்ள பொறுப்பு அல்லது கடமை, நாம் உள்வாங்கிய கருத்தியலை ஒவ்வொருவருக்கும் எடுத்துச் சொல்வது என்பதுதான் ஒன்று சேர்த்தலுக்குரிய அடிப்படை நிபந்தனை, அடிப்படை தேவை, தவிர்க்க முடியாத தேவை. அரசியல்படுத்தப்படாத எந்த சமூகமும் ஒருங்கிணைய முடியாது. மதத்தின் பெயரால் சேரலாம், சாதியின் பெயரால் சேரலாம், அவை அனைத்து ஒரு டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளவு ஒரு தற்காலிகமான ஏற்பாடு. சாதி உணர்வு ஒரு குறிப்பிட்ட எல்லைகளையும் தான் இருக்கும், அதற்கு பிறகு அது மக்களை அணிதிரட்டார். சாதி உணர்வு அரசியல் கட்சிகள் அந்த உணர்வை பயன்படுத்திக் கொள்கின்றன என்பது வேறு. ஆனால் அது மக்களை முழுமையாக அணிதிரட்டார். மத உணர்வும் அந்த உணர்வு வடிகிற வரையில் அல்லது அது ஈர்த்துக் கொள்கிற வரையில் இருக்கும். ஆனால் அது ஒரு பெரிய வலிமை பெற்ற ஆற்றலாக மாறாது. அரசியல்படுத்துகிற போது அந்த உணர்வோடு ஒருமித்தவர்கள் ஒன்று சேர்ந்து அது வலிமை பெற்று விடுகிறது. அது பிற்போக்கான கருத்தாக இருந்தாலும் வலிமை பெற்று விடுகிறது, முற்போக்கான கருத்தாக இருந்தாலும் வலிமை பெற்று விடுகிறது. அவன் இன்ஸ்டிடியூட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அதற்கு அவரை எதிர்கொள்வதற்கு அந்த கருத்துக்கு எதிரான சிந்தனைகளை எஜுகேட் பண்ணி தான் ஆர்கனைஸ் பண்ண முடியும். இல்லை என்றால் ஆர்கனைஸ் பண்ண முடியாது, ஒன்று சேர்க்க முடியாது. நாம சிதறி தான் கிடக்க வேண்டியிருக்கும். இந்த கருத்து உள்ளவர் அங்கங்கே சிதறி கிடக்க நிலையில் இருக்கும். ஒரு அமைப்பாக திரள முடியாது. ஒரு அமைப்பு என்பது ஒரு டூல் மாதிரி, ஒரு ஆயுதம் போல. லட்சக்கணக்கான மக்கள் ஒரு சமூகத்தில் இருந்தாலும், 7 கோடி பேர் தமிழர்கள் இருந்தாலும், இந்த 7 கோடி பேரும் அமைப்பாகிவிட முடியாது. அந்த 7 கோடி பேரும் ஒருமித்த கருத்துள்ளவர்கள் அமைப்பாக நின்றால் 7 கோடி பேருக்குமான பிரதிநிதித்துவமாக அந்த அமைப்பு இயங்கும். ரெப்ரசன்டேஷன் ஃபார் தி ஹோல் கம்யூனிட்டி. அப்படித்தான் ஒரு அமைப்பு இயங்க முடியும். ஆகவே அத்தகைய வலிமையுள்ள அமைப்பு உருவாக
சிந்தனை வலிமையுள்ள அமைப்பு உருவானால், கொள்கை தெளிவுள்ள அமைப்பு உருவானால், அது அளவில் சிறிதாக இருந்தாலும் நிலைத்து நீடித்து போராடும் ஆற்றல் பெற்றதாக இருக்கும். புதிய மாற்றத்தை உருவாக்குகிற வல்லமை பெற்றதாக இருக்கும். ஆகவேதான் அமைப்பாய் திறம்போம் என்பது அல்லது ஒன்று சேர்வோம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்திய அரசியல் தளத்தில் வலதுசாரிகளின் கை ஓங்கி இருக்கிற சூழலில் சிதறி கிடக்கிற இடதுசாரி சிந்தனையாளர்களை ஒருங்கிணைக்க வேண்டியது மிக மிக இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. அதற்கு நம் முன்னால் இருக்கிற ஒரே வாய்ப்பு பெரியாரின் சிந்தனைகளும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளும் மாமேதை மார்க்சின் சிந்தனைகளும் தான். இந்த சிந்தனைகளை இந்தியாவில் தான் வளர்த்திருக்க வேண்டும் என்று இல்லை, உலகம் முழுவதும் சிதறி கிடக்கிற மக்களிடத்திலே இவற்றை பரப்புவதும் வளர்ப்பதும் வலுப்படுத்துவதும் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. அந்த பொறுப்புணர்வோடு பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டம் இங்கே இயங்குகிறது என்ற நம்பிக்கையில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை தந்ததற்காக நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி. மிகவும் சிறப்பாக இருந்தது. இதில் மிகவும் நல்ல கருத்துக்களை, அவர்களுக்கு எளிதான கருத்துக்களை மிகவும் நம்மை இன்று சிந்திக்க வைத்தவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கான இன்னும் ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு இப்பொழுது புத்தகத்தை டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். சனாதனம் அறிவோம் எழுதியது திரு தினகரஞ்சனையா. அது என்ன காலநிலை மாற்றம், திரு பொன்ராஜ் தங்கமணி அவர்கள் எழுதிய புத்தகம். இங்கும் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். இந்த இடதுசாரி சிந்தனைகள் உடைய எழுத்தாளர்கள் உள்ளனர் என்பதை தொல் திருமாவளவன் அவர்களுக்கு அறிவிக்கின்றனர். இந்து தேசியம் எழுதியதை மொழிபெயர்த்தவர் சுமதி விஜயகுமார் அவர்கள். அவர்கள் கேன்பராவில் இருக்கிறார்கள். பாட்காவின் சிந்தனை மட்டத்தை சேர்ந்தவர். அவரும் இன்று வரவில்லை, இருந்தாலும் அவர் ஒரு எழுத்தாளர் இங்கே இருக்கிறார் என்பதையும் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். இந்த சின்ன பையன் தான் அவ்வளோ ஓட்டமா ஓடுவாரு. நிறைய வீடையும் கவனிக்கணும், இங்கேயும் கவனிக்கணும். மக்களுக்காக எத்தனையோ நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைத்து பொன்ராஜ் தங்கமணி அவர்கள் எப்பொழுதும் நாம் பார்த்திருக்கிறோம். மிகவும் நல்ல பாராட்டுகள். பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டத்திலும் இன்னும் எத்தனையோ பேர் புத்தகம் வாசிப்பவர்கள், எழுதுபவர்கள், அவர்களை மிகவும் ஊக்கப்படுத்தி மிகவும் உற்சாகப்படுத்துபவர் திரு பொன்ராஜ் அவர்கள். இப்பொழுது டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களை இங்கு அழைத்து வந்த அவருடைய செக்ரட்டரி திரு தயாளன் அவர்களை அழைக்கிறேன். அவர்களுக்கு ஷால் போட்டு மரியாதை செலுத்த திருமதி தேவிபாலா அவர்கள். செயற்குழு உறுப்பினராக திருமதி தேவிபாலா அவர்கள். ஒன்று சேர்வோம் என்ற தலைப்பில் மிகச் சிறப்பாக நிகழ்த்தியவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள். இப்பொழுது கேள்வி பதில் நேரம். ஒருவராக சொல்லலாம். பின்னாடி ஒரு மைக் இருக்கு நினைக்கிறேன், அவருக்கு ஒரு மைக். இதை கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடணும். கேள்விகள் கொஞ்சம் சுருக்கமா கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். எல்லோருக்குமே வாய்ப்பு கொடுப்போம். கேள்வி சரி.
தேங்க்யூ சார். நீங்கள் வந்தது நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. ஏன்னா நான் இந்த பிற்படுத்தப்பட்டோம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே நான் யோசிக்கிறேன். அந்த வார்த்தையை எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் யோசிக்கிறேன். ஆனால் நிறைய பேர் அதையே ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இப்போ என்னன்னா பெரியார் கடவுள் எதிர்பார்த்ததே சொல்கிறேன். நான் எப்படி இன்டர்பிரேட் பண்ணியிருக்கேன், கடவுள் யாரெல்லாம் மறுக்கப்பட்டதோ அவங்களுக்கும் கடவுள் வேணும் தான் அவங்க போராடிருக்காங்க. நான் அப்படிதான் இன்டர்பிரேட் பண்ணியிருக்கேன். அது இன்னொன்று நம்ம என்ன கிளாரிஃபை பண்ணணும்னா, இப்போ நம்ம திருப்பி அந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக நம்ம போராடணும். ஆனால் அது யாரும் எப்படியோ எழுதி வச்சுட்டாங்க. அதை அழிக்கிறதுக்கு பதில் நம்ம திருப்பி அதை சொல்லி இன்னும் அதை அந்த வார்த்தையை எல்லாருக்கும் ஏற்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம அதை அழிக்கிறது நம்ம அதையே திருப்பி சொல்லுவோம். ஸோ அதுல இருந்து டைவர்ட் ஆகிக்கணும்னு எனக்கு தோணுது. அது கேட்டேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்கள் அதில் இருக்கிறதுனால நீங்கள் அதுக்காக போராடுறதுனால நாம் அதை அழிக்க பார்க்கணும். ஏன் நம்ம அதை திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுதான் எனக்கு கிளாரிஃபை பண்ணணும். ரொம்ப நாளாக எனக்கு அது ஓடிக்கிட்டே உட்கார்ந்து பேச சொல்ல தப்பா எடுத்துக்கிறீங்க. ஒரு வாரம் மூட்டு வழி கடவுள் மறுப்பு கடவுள் எதிர்ப்பு அப்படிங்கிற ரெண்டும் வேறு வேறு இல்லை, ரெண்டு ஒண்ணுதான். பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னது, பிறகு கருவறையில் உரிமை வேண்டும் என்று கேட்டது, இரண்டும் முரண்பாடானவை என்பது கூட பலர் நினைக்கிறார்கள். கடவுள் இல்லை என்று சொன்னது மூட நம்பிக்கை வேண்டாம், உங்கள் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்வதற்கான ஒரு கருத்து என்பது. கடவுள் நம்பிக்கைன்னு சும்மா உட்கார்ந்தா எந்த வேலையும் நடக்காது. உன்னுடைய வளர்ச்சிக்கு உன்னுடைய தேவைக்கு நீ உழைக்கணும், நீ தேடணும், நீ ஓடணும், நீ போராடணும். கடவுள் உனக்காக போராட மாட்டாரு, கடவுள் உனக்காக தேட மாட்டாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனை பெரியார் பேசுகிறார். அப்புறம் எதுக்காக கோயிலுக்குள்ள உழைன்னு கேட்கிறாங்க. நீ கோயில் இருக்கிற வரையும் அது உனக்கான சொல்றா, நீ மாற்றி வச்சுற உழைக்கிறவனுக்கான உரிமையை நீ மறுக்கிற. அந்த உரிமை வேறும்னு அவர் போராடினார். அது ரெண்டுக்கும் நமக்கு ஒரு தெளிவு தேவை. கடவுள் இல்லைன்னு சொல்ற பெரியார் கொடுக்கான வயசானது. கடவுளை நம்பி வாழ்ந்துருக்க எவ்வளவு பேர் 30 வயசு 40 வயசு சொல்றது உதாரணத்துக்காக நான் சொல்றேன். அதனால கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றது ரொம்ப சரியா தினகரன் சொன்னார். நீங்க சனாதனத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னா, ஜனநாயகத்தின் நேர் எதிரி எதுன்னா சனாதனம் தான். சனாதனம்ங்கிற சொல்லுக்கு நான் பேசினது ஒரு மணிக்கணக்கில் பேச வேண்டியிருக்கும். அதை நிலையானது அப்படின்னா பொருள். இது எப்பன்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அதுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அது பொருள். அதுக்கு தோற்றமும் இல்லை, அழிவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது என்ன பொருள்னா, இங்க இருக்கிற இந்த பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன் மாறாது. அதை உன்னால மாற்றவே முடியாது, அதை அனுமதிக்க மாட்டோங்கிறதா அது பொருள். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு என்பது மாறாது, அது நிலையானது. உயர உயர பிறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமா? நீ என்னதான் பெரிய ஆளு படிச்சாலும், எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தில் உயர்ந்தாலும் நீ இந்த சாதி தான், நீ கீழானதான். இந்த சாதி அப்படிங்கிறது ஏதோ எஸ்சிக்கும் எஸ்சி அல்லாதவர்களுக்கும் இடையிலான பிரச்சனை மாதிரி பார்க்கறாங்க. அப்படி இல்லை. ராமருக்குள்ளே சாதி இருக்கு, அதிலே பாப்பாடு இருக்கு, அதிலே உயர்வு தாழ்வு உண்டு. சித்தவன் பார்க்கறது வேற பார்க்கறது சாப்பிட மாட்டாங்க. RSS இயக்கத்துக்கு குஜராத்தையும் மகாராஷ்டிரா இருக்கிற சித்தவன் பார்க்கறது மட்டும்தான் தலைவராக முடியும். இதுவரையும் அப்படிதான் வந்திருக்காங்க. வேற யாரும் தலைவராக முடியாது. கேரளாவில் இருக்கிற நம்பூரியும் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய வேலட்சியும் சமம் கிடையாது. ராமகிருஷ்ணத்தில் ஒடுக்கிறவங்க கூட கிடையாது. அதுவே அம்மனம் கிடையாது. எல்லா சாதியும் ஒரே மாதிரி எல்லா நாடகங்களும் திருமணம் அடைக்க மாட்டாங்க. ஒரு சாதிங்கிறது ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளும் தனித்தனியா மனிதர்களை பலப்படுத்தி வச்சிருக்கு. இந்த கருத்தியலை எந்த கோட்பாடு நிலைவது இந்த சமூக கட்டமைப்புனா அதுதான் சனாதனம் அப்படின்னு பெரியார் சனாதனம்ன்ற சொன்னாலும் ரொம்ப அதிகமா
குழப்பத்தில் வந்து நான் கிட்டத்தட்ட 25 வருஷம் வேலை பற்றி பேசிட்டு இருக்கேன். சனாதன மண்டலத்தை தொடர்ந்து அதை எதிர்க்கணும் அப்படிங்கிறத 30 வருஷம் 35 வருஷம் பேசிட்டு இருக்கேன். அப்போ கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது என்ன? சனாதனை எதிர்ப்புதான். அதான் ஒரு உத்தியா கையாளலாம். நீ அதுக்குள்ள போய் சிக்கிட்டு இருக்க. உன்னுடைய சொந்த முயற்சியில நீ வளரணும். கடவுள் நம்பிக்கை உன் மனசுக்குள்ள வச்சுக்கோ, வீட்டுக்குள்ள வச்சுக்கோ. ஆனா அதை கோயிலுங்கிற அடிப்படையில அவங்க வந்து எக்ஸ்பாய்ட் பண்றாங்க. அதான் அவங்களுடைய சொத்தா மாத்திக்கிட்டாங்க. எல்லாம் வந்து பிசினஸா மாறி இருக்கு. உடல் உழைப்பு இல்லாமலேயே அவர்களால் வாழ முடியும், அதிகாரத்தை உணர முடியும். அப்படி ஒரு சோசியல் ஆர்டர், ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர் இங்கே உருவாக்கப்பட்டது. அதை வந்து கேள்விக்குள்ளாக்கியதுதான் பெரியாருடைய சிந்தனை. ரெண்டாவது கேட்டது இந்த ஓபிசி ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் காஸ்ட் இதெல்லாம் சொல்லி திரும்ப நாம நினைவுபடுத்திட்டே இருக்கிறோமா அப்படின்னு ஒரு லாஜிக் கரெக்ட். அவர் கேட்கிற கேள்வியில ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா அது வந்து நிர்வாக வசதிக்காக, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம் யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத எப்படி அவர் அரசு முடிவு செய்யும்? கேட்டகரைசேஷன் பண்ணாதான் முடிவு செய்யும். அவங்களுக்கு ரிசர்வேஷன், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் இதுல அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை தரணும். முன்னுரிமை தந்தாதான் ஒரு இன்க்ளூசிவ் குரோத் நடக்கும். ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினர் வந்து ரொம்ப மேல போயிட்டாங்க. அவங்க யாரோட ஒப்பிட முடியாத தூரத்துக்கு போயிட்டாங்க. அதிகமாக நுகர்வு அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. பொருளாதாரம் அவங்களுக்கு தான் வலிமையா இருக்கு. கல்வி வலிமையா இருக்கு. இப்போ கல்வி மறுக்கப்பட்டவர்கள் ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் மட்டும் கிடையாது, ஓபிசி மக்கள் தான். ஏன் ஓபிசி சொல்றாங்கன்னா அதர் பேக்வர்ட் கிளாஸ். அதர் பேக்வர்ட் கிளாஸ் என்ன அர்த்தம்? ஒரிஜினலி ஒரு பேக்வர்ட் கிளாஸ் அர்த்தம். இந்த ஒரிஜினலி பேக்வர்ட் யாருன்னா ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அவங்க அண்ணாம பிற பிரிந்தங்கியவர்கள். அவங்களும் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு தான் ப்ராப்ளம். ஷெட்யூல் காஸ்ட் ஓபிசினா கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் யாரெல்லாம் பிரிக்குன்னா ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஓபிசி, மைனாரிட்டிஸ் இவங்க எல்லாமே எஸ்சி பிசி தான். சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். அப்ப கேட்டகரைசேஷன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்க முடியும். ரிசர்வேஷன் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அவங்களை இம்ப்ரூவ் எம்பவர் பண்ண முடியும். அவங்களையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எம்பவர் பண்ணாதானே ஒரு இன்க்ளூசிவ் குரோத்ங்கிறது, ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது இருக்கும். ஏன்னா வளர்ந்தவர்களே வளர்ந்தவர்களாக கீழே கிடக்கிறவர்களே கீழே கிடக்கிற நிலை இருக்கும். அப்போ அரசாங்கம் தன்னுடைய ஆட்சி நிர்வாகத்தை குறிப்பிட்ட பலவீனமானவர்கள், வல்னரபிள் செக்ஷன்ஸ், மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ் அவங்களை வந்து மேம்படுத்துவதற்காக கையாளுகிற உத்தி அது. அது இல்லைன்னா எவ்வளவு செய்ய முடியாது. அப்போ ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் அதர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் போனா இந்த கேட்டகரைசேஷன் தவிர்க்க முடியாது. இது வந்த பிறகுதான் சாதி இல்லையே. சாதி 1000 ஆண்டுகளா இருக்கு. வரதுக்கு முன்னாடி இந்த பாகுபாடு இருக்குல்ல. இது வெறும் பாகுபாடா இல்லையே. இது தொழில் பொருளாதாரத்தோட தொடர்புடையா இருக்கு. இந்த சாதியை சார்ந்த இந்த தொழில் தான் செய்யணும், இந்த சாதியை சார்ந்த இந்த தொழில் தான் செய்யணும், இந்த சாதியை சார்ந்த இந்த தொழிலை செய்யக்கூடாது. விவசாயிகள் விவசாயத்தையே செய்யணும், பூசாரிகள் பூசாரி தொழிலையே செய்யணும், மீன் பிடிக்கிறவன் மீன் பிடிச்சிட்டே இருக்கணும், பறையடிக்கிறவன் பறையடிச்சுட்டே இருக்கணும், செருப்பு தைக்கிறவன் செருப்பு தைத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு தொழில் விட்டு தொழில் மாற முடியாத அளவுக்கு சமூக கட்டமைப்பு இருக்கு. அப்போ அவன் எந்த காலத்தில் பொருளாதாரத்தில் மேம்பட முடியாது. மீன் பிடிக்கிறான், செருப்பு தைக்கிறவன் எந்த காலத்தில் பொருளாதாரத்தில் மேம்பட முடியாது. இந்த மாதிரியான ஒரு பாகுபாடு சமூகத்தில் நிலவுகிற போது ஒரு ஈக்குவாலிட்டி வரணும்னா அந்த வீக்கர் செக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணணும். அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். இதுக்கு வந்து கேட்டகரைசேஷன் தேவைப்படும். அதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு நிர்வாக நெறிமுறைதான். அதனால ஓபிசி சொல்றதுனால அவங்க ஓபிசி ஆகில்ல, எஸ்சி சொல்றதுனால அவங்க எஸ்சி ஆகில்ல. அது அரசாங்கத்துக்காக அடையாளப்படுத்துவதற்காக, அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக, ஆட்சி நிர்வாக வசதிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வழிமுறை. அதை போய் நாம வந்து அதனாலதான் இது நிலைபெறுகிற மாதிரி புரிஞ்சுக்கணும்னா அது வேண்டாம் அர்த்தம். அப்படி அல்ல. இவங்க என்பவராக
ஒரு தேவைப்படாது. பெண்கள் படிக்க 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 ஒரு 10 பேர் போனா கிண்டல் பண்றான். 100 பேர் ஆண்கள் இருக்கிறது 2 பெண்கள் வந்தால் பெண்களுக்கு என்ன காரணம் கேட்கலாம். 100க்கு 100 பெண்கள் வந்து உட்கார்ந்து அவன் கேள்வி கேட்கலாம். 100 ஆண்கள் உட்கார்ந்த இடத்துல 100 பெண்கள் உட்கார்ந்தா அவர் கேள்வி கேட்கலாம். அது என்ன அந்த அளவு மாறுபடுகிற போது தன்மை மாறுபடுகிறது. அப்ப எம்பவர் அப்படிங்கிறது இந்த விளிம்புநிலை மக்கள் வந்து வலிமை பெற வலிமை பெற அதன் பிறகு நோ காஸ்ட் அந்த கேள்வி வராது. அவர் கேட்டகரைசேஷனே வராது. உங்களுக்கு தேவைப்படாது. ஆனா எம்பவரே ஆகல எத்தனை வருஷம் இருக்குன்னா இன்னும் எம்பவரே ஆகலையே. யாரோ ஒரு சில பேர் வந்து பொருளாதாரத்தில் மேம்பட்டாங்கன்னா மொத்த சமூகமும் அந்த வளர்ச்சி அடைஞ்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு கிராமத்துல இருந்து 2 பேர் வெளியே வந்து படிச்சுமா ஆசிரியர் வந்து வேலைக்கு வந்துருப்பான். அதனால இன்னைக்கு நீங்களா வளர்ந்துட்டீங்க அப்படின்னா எங்க காசு இருக்கு அப்படிங்கிற கிராமத்துக்கு போனாலும் இன்னும் எவ்வளவு பேர் லேண்ட்லெஸ் பீப்புள் இருக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு பேர் சொந்த மனைப்பட்டா இல்லாம குழப்பக்குள்ள குடிசை கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு பேருக்கு கல்வி பெறுகிற வாய்ப்பு இல்லாம மறுக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. வெளி உலகம் தெரியாதவர்களா இருக்கிறாங்க. அரசியல் தெரியாதவர்களா இருக்கிறாங்க. அதிகாரத்தை தெரியாதவர்களா இருக்கிறாங்க. அதுதான் மெஜாரிட்டி. அவங்க எம்பவர் ஆகிற வரையிலும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் என்பது இருந்தே ஆகணும், இருக்கணும். என் பேர் நவீன். வணக்கம் ஐயா. இந்த சந்திச்சது மிகவும் போயிடுச்சு. என் கேள்வி என்னன்னா, இப்ப ஆர்எஸ்எஸ் ஃபாலோ பண்றவங்க ஒரு கொள்கை இருக்கு. அவங்களோட போய் கல்வி ரீதியாக பேசி நமக்கு ஃபேக்ட்ஸ் உண்மைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒன்று எல்லாருமே சரியாக மூவ் பண்ணலாம். பட் சில பேர் வந்து லைனாக லீடர்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. நடிகர்கள் அவங்ககிட்ட என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு புரியல. 40 பேர் இறந்தப்ப நான் ஹெல்த் இறந்துறேன் அப்பயும் எப்படி சொல்றாங்க புரிதலே இல்லை. அவ்வளோ ஒரு பேசினான ஒரு மனிதனை எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு ஐடியாவே இல்லை. அவங்களே எப்படி எஜுகேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி எப்படி அவங்களே எஜுகேட் பண்ணி நம்மளோட ஒரு இருக்குது. நீங்க நான் எப்படி புரிஞ்சுக்கணும்? நமக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சது, நமக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருந்தது. அதெல்லாம் நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது அது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அந்த மாதிரியான எக்ஸ்போஷர் எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நாம உருவாக்கணும். நாமளே வந்து இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து ஐசோலேட் பண்ற மாதிரி ஆகும். அவங்களை பொலிட்டிசைஸ் பண்ண முடியாம ஆகும். அதனால ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளாக யாரையும் அரசுப்படுத்த முடியாது. ஒருத்தருக்கு ஏற்கனவே நிலைக்கப்பட்டிருக்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து சீக்கிரம் மாற்றிவிட முடியாது. நான் என்ன பேசினாலும் கூட உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மைண்ட் செட்டுக்கு ஏற்பதான் உங்களால் நான் சொல்ற கருத்துக்களை உருவாங்க முடியும். இல்லைன்னா உங்க மைண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும், உள்ள அனுமதிக்காது. எதுக்கு கேட்காம உட்கார்ந்துறதுனால நீங்க அதை உருவாங்கிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது, அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு ப்ரீ கன்சீவ்ட் ஐடியாஸ் இருக்கும். இவ்வளவு வருஷத்துல நீங்க சந்தித்த பிரச்சனைகள், நட்பு, அனுபவங்கள், இதனால உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் வராது. அந்த மைண்ட் செட் என்ன ஆகுன்னு சொன்னா, எடுத்த எடுப்பிலே ஒரு கருத்தை இது சரி அப்படின்னு எடுத்துக்காரு. அவங்களுக்கு வந்து திரும்ப 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 சொல்றத அந்த முயற்சிங்கிறது தவிர்க்க முடியாது. இன்னைக்கு 3 வருஷத்துல ஆர்எஸ்எஸ் அதை சாதிச்சிருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க யாரும் வந்து வெளிப்படையா இந்த மாதிரி இயக்கம் நான் தலைவர் செயலாளர் அப்படின்னா அவங்க பெருசா காட்டினாங்க. ஆனா அவங்க வேலை ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் போய் ஒரு முறைக்கு 10 முறை சந்திக்கிறது, அவங்களுடைய ஃபேமிலிஸ் கொடுக்கறது, அவங்க கருத்தை பேசணும். அது உண்மையான ஒரு பிரச்சனை இல்லை, சொல்லிட்டே இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க 100 பேரை சந்திச்சிருந்தாங்கன்னா அது ஒரு 20 பேர் 30 பேர் அவங்க கருத்தாளராக மாறி. அது மாதிரியான ஒரு முயற்சிக்கு வந்தா கருத்தியல் ரீதியா வென்றெடுக்க முடியும். அந்த மாதிரியான முயற்சிங்கிறது நம்மகிட்ட பெருசா இல்லை. நாம என்ன பண்றோம்னா, ஒரு பொதுக்கூட்டம் பேசினா எல்லாம் சரியா நினைக்கிறோம். சோசியல் மீடியாவில் ஒரு கருத்தை போட்டா எல்லாம் பரவி நினைக்கிறோம். சோசியல் மீடியாவில் போற கருத்து நம்ம சட்டத்துல தான் சுற்றிட்டு இருக்கே தவிர எல்லாரும் பேசுறாரு. அப்படி சேர்த்தாலும் அவங்க தேவை மாட்டாங்க, கல்விக்கு போயிடுவாங்க. பார்த்தாலும் அதை படிக்க மாட்டாங்க. அவங்க ஈடுபடுறது ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு இருக்காங்க. திரும்ப அவங்க
ஒரு நிமிடம் கூட நேரம் கொடுத்து படிக்க மாட்டான். அவனுக்கு என்னுடைய நான் என்ன ஆங்கிள் ஒரு பிரச்சனையை பார்க்கிறேன்னா அவனால புரிஞ்சிக்க முடியாது. நான் ஏன் எதிர்க்கிறேன் அப்படிங்கிறத அவனால புரிஞ்சிக்க முடியாது. ஒரே கட்டத்தில் இவரெல்லாம் சாதி தான் பேசுவாங்க, சாதி பற்றி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டம் எழுதுறாங்க. அதுக்குள்ள நான் பேசுற பேச்சை ஒரு 10 நிமிஷம் கேட்க. அப்ப அவங்களை எப்படி நான் நன்றி எடுக்கிறது? அதனால நடிகர்களுக்கு என்ன பண்றாங்க, சமூகத்தில் எப்பவுமே ஒரு செக்ஷன் அது இருந்துட்டே தான் இருப்பாங்க. அந்த செக்ஷனை தாண்டி நான் பலரை வென்றெடுக்கணும். அந்த எண்ணிக்கையை பெருக்கணும், அந்த வலிமையை நாம் கூட்டணும். 100% எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ண முடியாது. இப்போ இதில் நம்மளுக்கு ஒரு சலிப்பு ஏற்படாது. ஒரு லாங் ஸ்ட்ரகிள்ன்றது தேவை. தலைமுறையா அந்த கருத்தை அதை பாதுகாத்து கொண்டு வரும், அதை மறந்து வரும். அதை ஒரு போராட்ட வடிவமாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். நம்முடைய கடமை. அதுதான் அவங்களெல்லாம் நாம் அரசியல்படுத்த முடியும். இந்தியாவின் தலை சிறந்த அறிஞர்கள் அந்த தலைவர் தோழர் திருமாவளவன் மேபி ஸ்லைட்லி ஆஃப் தி டாபிக். நீங்க பெரியார் வாழ்ந்த 94 வயசை தாண்டி நலமுடன் செயல்படணும்னு எல்லா சார்பாகவும் வேண்டி விரும்புகிறேன். உங்களுக்கு பர்சனல் கேள்வி, உங்களுடைய டெய்லி அல்லது ரொட்டீன் ஹெல்த் ரொட்டீன் என்ன, அதை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்வியோட உள்ள வேணா நீங்க அல்லது உங்களை மாதிரி ஒரு சிந்தனைய எளிய மனிதருக்கும் எதிர் சிந்தனை இருக்கிற மனிதருக்கும் புரிகிற மாதிரி உணர்வு மாதிரி எடுத்து சொல்றார்கள். இந்த கான்டெம்பரரி பாலிடிக்ஸ் ரொம்ப கம்மி. அதை பின்னாடிங்களா? ஸோ உங்களுடைய வெல்பீயிங் தாண்டி உங்களுடைய ஹெல்த் ரொட்டீன் என்ன, அதை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்? முக்கியமான ஒரு கேள்வி பதில் இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு ரெகுலர் பிராக்டிஸ் அப்படின்னு எதுவுமே எனக்கு நான் உருவாக்கிக்கிறேன். காலையில் எத்தனை மணிக்கு எழுதணும், எத்தனை மணிக்கு வாக்கிங் போகணும், அல்லது யோகா பிராக்டிஸ் பண்ணணும், அல்லது இந்த வேலை விஷயம் அப்படி இல்லை. படுத்து போகிறது ரொம்ப லேட் ஆகிடும். காலையில் எழுதுறது ரொம்ப முன்னாடி எழுத வேண்டிய கட்டாயம் இருக்கும். எல்லாமே நிர்பந்தத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய கிடையாது வாழ்க்கை. இன்னைக்கு இரவு ஆசிரியர் நேற்று இரவு நான் 3:30 மணி தான் படித்தேன். காலையில் நான் 6:40 வயசுல. அதுக்கு பிறகு அடுத்தடுத்து வேலையை ஓடிட்டே இருக்கும். ஒரு நண்பர் கேட்டார், நீங்க கம்பல்சரி பிராணாயாமம் பண்ணுங்க, மூச்சு பயிற்சியாக பண்ணுங்க, உங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம். எனக்கு மூச்சு பயிற்சி கற்றுக்கிட்டேன், எனக்கு தெரியும். யோகா பல ஆசனங்கள் நான் மற்றவர்களுக்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கற்றுக்கிட்டேன். ஆனால் என்னால் பண்ண முடியல. வீட்டில் ட்ரெட்மில் கிடையாது, ஆனால் துணி ஏறி போயிடுறாங்க. அது ஏறவே முடியாது. தூக்கம் இல்லாமல் இருந்தா கூட அந்த வேலையை செய்ய முடியும். இப்படி பல காரணங்கள் இருக்கு. அதனால எனக்கு என்னுடைய ஹெல்த் சம்பந்தமாக இவ்வளவு நான் ஃபோக்கஸ்டா இருக்கேன். அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை மாஸ்டர் ஹெல்த் செக் பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணதே கிடையாது. 63 வயசு முடிஞ்சு போச்சு. போன வாரம் கூட ஒரு கேட்டு பார்த்துட்டு அப்படி இருக்கக்கூடாது, வருஷத்துக்கு 2 தடவை நீங்க ஹெல்த் செக்அப் பண்ணணும், உங்களுக்கு ஹார்ட் எப்படி இருக்கு, லங்ஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும், இப்படி இருக்கக்கூடாது. நேரம் ஒதுக்க முடியல. அப்படி சொல்லுவதில் ஒரு இயலாமை தான். ஏதாவது முடியல அப்படின்னு சொல்றதே சங்கடமாக தான் இருக்கு. புரியல, என்னால் முடிஞ்சத எனக்கு கொஞ்சம் நேரம் குறைந்தது அது 4 மணி நேரம் அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு நான் எடுத்துக்கிறேன். மற்ற நேரம் முழுக்க கட்சிக்காரங்களோட பொதுமக்களோட நிகழ்ச்சிகளோட 365 நாளும் ஓட்டத்திலேயே இருக்கிறேன். உடல்ல சக்தி இருக்கிற வரை ஓடுவோங்கிற அந்த புரிதலோட ரொம்ப நன்றி. வணக்கம், நான் குவேன்
ஈழத்தமிழர். அண்ணனோட நீங்கள் வர்றதுக்கு முதல் என்னோட உறவுகளுக்கு என்னை அறிமுகம் செய்த போது நான் சொன்னான், நான் எனக்கு பிடித்த ஒரு போராளியை சந்தித்து வந்திருக்கிறேன். நான் அந்த போராளியை பெரிதும் மதிக்கிறேன் என்றும் நம்புகிறேன். நான் உங்களுக்கு இன்னும் மனதுக்கு நெருக்கமாக என்னை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்னும் மனதுக்கு நெருக்கமாக உங்களோடு உரையாடவும் நான் விருப்பமாக இருக்கிறேன். ஆனாலும் அது இந்த இடம் அவ்வளவு பொருத்தமாக இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. என்னை இன்னும் ஒரு வகையில் அறிமுகம் செய்வதென்றால் 2009 இனப்படுகொலையின் இறுதி நாட்கள் வரை நின்று அந்த வலியை அனுபவித்து வந்த இனப்படுகொலை நேரடி சாட்சியாக நான் இங்கு நிற்கிறேன். உங்களுக்கு இன்றளவும் ஈழத்தமிழர்கள் உங்கள் மீது வருத்தமாக இருக்கிறார்கள், கோபமாக இருக்கிறார்கள் என்ற கவலை இருக்கும். அப்படி நீங்கள் கவலைப்படுவதாக நான் அறிந்திருக்கிறேன். இந்த இடத்தில் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும். அது ஒரு மாபெரும் இனப்படுகொலை. அது வெறும் வார்த்தைகளால் சொல்லிவிடவே முடியாத துயரத்தின் உச்சம். அந்த உச்சத்தில் இருந்து எங்களை கூப்பிடு தூரத்தில் காப்பாற்றக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், காப்பாற்ற விடுவீர்கள் என்ற விற்றும் அவலத்தின் விற்றும் துயரத்தின் அந்த வெப்பத்தில் இருந்து வந்த அந்த வெப்பம் சிலவரை உங்களை அந்த வார்த்தைகளாக உங்களை இன்றளவும் சுத்தரிக்கக்கூடும். அதுதான் உண்மை. ஆனாலும் ஒரு பெரும் ஆழ விருட்சமாக இருந்த ஈழத்தமிழினம் அதன் நம்பிக்கையாக இருந்த அத்தனை இலைகளும் உதிர்ந்து வெறும் கீறுகின்ற குச்சிகளாக உங்களை கீறி இருக்கவும் கூடும். ஆனால் வேரின் அடி ஆழத்தில் ஊறுகின்ற அந்த ஈரத்தில் நீங்கள் என்றும் பசுமையாக இருக்கிறீர்கள், அந்த நம்பிக்கையாக இருக்கிறீர்கள் என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லிட்டு போக வேண்டும் என்றுதான் நான் முக்கியமாக இங்கு வந்தேன். நீங்கள் சொன்னது போல திராவிட கட்சிகளின் செயல்கள் மீது எனக்கும் நிறைய வருத்தங்கள் உண்டு. அதை வருத்தங்களுடைய விமர்சனங்களுடைய வெறுப்புகள் அல்ல. அதை தமிழக தேசிய தலைவர் அவர்களை ஆழமாக நேசிக்கிற எந்த தமிழர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அவை வெறுமனே பொது ஊடகங்களில் பொது சமூக வலைத்தளங்களில் வருகின்ற ஒரு வெற்று வார்த்தைகளால் நீங்கள் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களையும் ஒரு இடைவெளியாக பார்க்க வேண்டாம் என்பதும் என்னுடைய கருத்து. உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை அருகிருந்து நேசித்தவர், எங்களுடைய தலைவரை அருகிருந்து உரையாடியவர், அவர் ஆழமாக புரிந்து கொண்டவர். அந்த அடிப்படையில் நீங்கள் இன்னும் அதிகமாக எந்தவித சமரசத்துக்கும் அற்று எங்களுடைய இன விடுதலைக்காக நீங்கள் குரல் எழுப்ப வேண்டும் என்று நான் உரிமையாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி கேட்கிறேன். நீங்கள் மத எதிர்ப்பு மாநாடு நடத்துவீர்கள். எனக்கு சீரியஸா இருக்கீர்கள், நகைச்சுவையாக கேட்கிறேன். எனக்கும் நான் கேட்ட போல அந்த தாழ்த்தப்பட்டவர் பிற்படுத்தவர் வார்த்தைகள் மீது சொல்லும் போதே எனக்கு ஏதோ ஒரு வலி இதுவரை இருக்கிறது. நாங்கள் ஒரு பெரும் தமிழ் பேரினத்தின் பேரினம். நாங்கள் அதுக்கு ஒரு மாற்று சொல்லி கண்டுபிடித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் குடிகாரனுக்கு மதிப்பீடு என்று அதை பொதுமைப்படுத்துற ஒரு சமூகத்துக்குள்ள வாழ்றோம். கள்ளக்காதல் செய்கிறவனுக்கு திருமணம் கடந்த உறவு உண்டு. அது ஒரு ஈழத்தமிழனாக இந்த தமிழ் மண்ணை நேசிக்கிற, தமிழரை நேசிக்கிற, சக உயிர்களை நேசிக்கிறவர்களாக எனக்கு சில விஷயங்களை நீங்கள் பொதுமைப்படுத்துறது, அதுவும் ஒரு பேரறிஞர்கள் வாழ்கின்ற தமிழ்நாட்டில் குடிகாரன் மதிப்பீடு என்று சொல்ற அந்த வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்ளாத இருக்கு. ஏன்னா அது பொருத்தமான நீங்களா, அது எதுக்கு மாநாடு பெரியவர்களை செய்தவர் நீங்களா, அதை எதுவும் செய்யலாம்னு சொல்லுவாங்க.
கடைசியா என்ன கேள்வி கேட்டீங்க தெரியல. இல்ல ஆமா, அது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு. ஆமா, நான் பார்க்கிறேன் இல்ல உங்க கல பேச்சாளர்கள் பேசுறோம் கள்ளக்கால சேர்ந்தவங்க திருமணம் கடந்தவங்க இது ஒரு தமிழ் பேரினத்துக்குள்ள இது ஒரு இலக்கான சொன்னாங்க முடியாத அதுக்கு என்ன விளைவு அதை கொடுக்க அது ஒரு அழகான சொன்னாங்க அதான் நீங்க ஈழத்தமிழர் விஷயத்தில் தம்பி சொன்ன அந்த கருத்தை நான் ஏற்கிறேன். அப்படித்தான் நானும் புரிந்து கொண்டு அமைதியாக இருக்கிறேன். அதாவது ஈழத்தமிழ் சமூகம் என்ற எந்த அளவுக்கு நம்பியது என்பதை விட அண்ணன் பிரபாகரன் அவர்கள் என் மீது அதீதமான நம்பிக்கையை வைத்திருந்தார். இது பலருக்கு தெரியாது. மற்றவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிட்டியதோ இல்லையோ, எனக்கு ஒரு முறைக்கு 2 முறை கிட்டியது. நிதி பொறுப்பாளர் தமிழேந்தி அவர்களின் இல்லத்தில் அவர் தங்கியிருந்த இடத்தில் தனிப்பட்ட முறையில் 2 பேர் அவரும் நானுமாக ஒவ்வொரு முறையும் 1 மணி நேரத்திற்கு மேலாக உரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஒவ்வொரு முறையும் அவர் எனக்கு சொன்னது, உங்களுக்காக அண்ணன் நான் இங்கு இருக்கிறேன், நீங்கள் துணிவாக போராட வேண்டும் என்பது. அதே போல இன்றைக்கு எங்களுக்கு தமிழகத்தில் ஒரு நம்பிக்கை என்றால் நீங்கள் தான். உங்கள் மீது யாராவது தமிழகத்திலே கை வைத்தால் அங்கே ஒரு பிரளயமே நடக்க வேண்டும். அதாவது என்ன பொருள் சொன்னாங்க, சில பேர் கைது செய்யப்பட்டாங்க, அது அமைதியாக போச்சு. ஈழத்தை ஆதரிக்கக்கூடிய தலைவர்கள் நீங்கள் ஒருவர், உங்க அப்படி இந்த காரணத்தை வைத்து கைது செய்யப்பட்டால் அது அமைதியாக பெறக்கூடாது, அந்த அளவுக்கு எதிர்வினை இருக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த அண்ணன் அவர்களுக்கு ஒரு காலத்தில் நான் எதிராக சிந்தித்ததில்லை, செயல்பட்டதில்லை. ஒவ்வொரு முறையும் என்னை வெளியெடுப்புகிற போது மார்போடு தழுவி தட்டி கொடுத்து என்னை அனுப்பியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பேசக்கூடியவர்கள் யாருக்கும் அந்த அரசியல் தெரியாது, அந்த வரலாறும் தெரியாது. அது ஒரு படம். தமிழ்நாட்டு தேர்தல் அரசியலில் நாம் எடுத்த முடிவுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்களை விளக்கி சொன்னாலும் விளக்க முடியாது, நியாயப்படுத்தவும் முடியாது. அந்த நேரத்தில் திமுகவோடு நான் கூட்டணி வைத்தேன். அப்ப நான் எடுக்கல, நான் ஏற்கனவே திமுக கூட்டணி இருக்கிறேன், தொடர்ந்து அவ்வளவுதான். அதிமுக கூட்டணியில் என்னால் இணைய முடியாத நிலையில் இருந்தது. அந்த அணியை விட்டு இந்த அணிக்கையால் வர முடியாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா அம்மையாரே திருமாவளவரை இந்த கூட்டணியில் நான் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்னது டெக்கான் கிரானிக்கல் பத்திரிகையில் வந்திருக்கு. இது பல பேருக்கு தெரியும். கேட்கிறாங்க கொஸ்டின், திருமாவளவன் தான் சேர்த்துக்கிறார். இல்ல ஏற்கனவே நாங்கள் ரொம்ப ஃபுல்லா எங்கேஜ் ஆகிறோம், அவரெல்லாம் சேர்த்துட்டு சீட் என்னால் தர முடியாது. இன்னைக்கு அது பதிவாகி இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஏன் திமுக கூட்டணி போனா அதிமுக கூட்டணி போயிருக்காங்க. அம்மையாரே பதிலளித்து செய்தி வெளியாகி அது ஒரு புறம். அடுத்து எனக்கு திமுக காங்கிரஸோட கூட்டணியில சேர்த்தது குற்றம் அப்படின்றாங்க. அதிமுக 1991 ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு 2009 கிளிநொச்சியை கைப்பற்றுகிற வரை என்ன நிலைப்பாட்டை எடுத்தது? ஈழத்துக்கு ஆதரவாக என்ன செய்தது? புலிகளுக்கு ஆதரவாக என்ன செய்தது? சொல்ல போனால் பிரபாகரனை கைது செய்து குற்றவாளி கூட்டில் அடைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியது ஜெயலலிதா. அப்ப நான் சட்டமன்ற உறுப்பினர், நான் தான் முதல்ல எடுத்து சட்டம் போட்டு வெளிக்கிடப்பு பண்ணேன். எப்படி நீங்க வந்து கைது பண்ண சொன்னா தீர்மானம் வரலாம், இந்த தீர்மானத்தை நான் எதிர்க்கிறேன். அப்ப நான் சட்டமன்ற உறுப்பினர். அதுக்கப்புறம் நான் ரிசைன் பண்ணிட்டேன். 2.5 வருஷத்துக்கு நான் மேல எம்எல்ஏ இல்லை, ரிசைன் பண்ணி வெளியே வந்துட்டேன். 1991 ராஜீவ் அசோசியேஷனுக்கு பிறகு ஒரு கட்சியை ஒட்டுமொத்தமா முடக்கியது அதிமுக. ஈழத்தின் பிரச்சனை எதுவுமே அவங்க பேசுறாங்க. புலிகள் அழிச்சிட்டாங்க, இனிமே அவங்களால எழுந்திருக்க முடியாதுன்னு போது ஒரு தீர்மானம் போறாங்க சட்டமன்றத்தில். இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, அதிமுக அப்படியே நீ கூட்டணி வைக்கல, திமுக அப்படியே கூட்டணி வச்சாரு, அதனால நீ ஈழத்தமிழருக்கு துரோகம் வச்சிட்ட அப்படின்றாங்க. ஈழத்தமிழர் விவகாரத்தில் என்னுடைய நேர்மையை கேள்வி
இன்றைக்கு நீங்கள் ஒப்பீடு செய்தால் தமிழ்நாட்டிலே ஈழத்தமிழர்களுக்காக அதிகமான போராட்டங்களை நடத்திய இயக்கம், மாநாடுகளை நடத்திய இயக்கம், அதனால் பல்வேறு அடக்குமுறைகளை சந்தித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். ஆனால் இப்ப இந்த 2000க்கு பிறகு பிறந்த பிள்ளைகளுக்கு அந்த வரலாறு தெரியாது. அவங்க வாய்ப்பு வந்து பேசுறாங்க. ஒண்ணு. இரண்டாவது, ஈழத்தை வந்து சர்வதேச பார்வையோடு அணுக வேண்டிய தேவை இருக்கு. அது இந்தியாவுக்கும் ஈழத்துக்கும் பிரச்சனை கிடையாது. அது சர்வதேச சிக்கலா மாறி போயிடுச்சு. அதுல அமெரிக்கா தலையிடுது, சைனா தலையிடுது, பாகிஸ்தான் தலையிடுது. 22 நாடுகள் அதுல வந்து நமக்கு எதிராக இருந்துச்சு காலத்துல. அந்த பார்வை இல்லாமல் இந்திய அரசு நினைத்திருந்தால், அல்லது கருணாநிதி நினைத்திருந்தால், அல்லது திருமாவளவன் நினைத்திருந்தால் இந்த போரை நிறுத்திருக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. இது எதிர்பார்ப்பு, ஒரு ஆசைதான், இவங்களால செய்ய முடியுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் அது நடக்காதுங்கிறது தான் பிராக்டிக்கல். ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூ. உலகத்துல பல நாடுகள் புலிகளுக்கு தடை வச்சுட்டாங்க. அமெரிக்கா உட்பட களத்தில் நின்று புலிகளுக்கு எதிராக யுத்தம் பண்ணாங்க. அவங்க அதை வந்து ஒரு விடுதலை இயக்கமா பார்க்கல, ஒரு டெரரிஸ்ட் மூவ்மெண்டா பார்க்கறாங்க. ஒரு நாட்டுடைய பிரதமர், இந்தியாவுடைய பிரதமர் ஏற்கனவே இருந்தவர், அடுத்து பிரதமராக போகிறார், கொல்லப்பட்டதா அது ஒரு டெரரிஸ்ட் மூவ்மெண்டா பார்க்கறாங்க. பிரேமதாசா கொல்லப்பட்டதா அதை ஒரு டெரரிஸ்ட் மூவ்மெண்டா பார்க்கறாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய பர்சனாலிட்டி எல்லாம் வந்து கொல்லப்பட்ட நிலையில உலகம் முழுக்க அந்த இயக்கத்தின் மீது பயங்கரவாத பார்வை உருவாயிருச்சு. இதுதான் வந்து இந்த நெருக்கடிக்கு முக்கியமான காரணங்களை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த நெருக்கடிக்கு முக்கியமான காரணம். இரண்டாவது, ட்வின் டவர் அமெரிக்காவில் இடிக்கப்பட்ட பிறகு அமெரிக்கா எடுத்த முன்னெடுப்பு பயங்கரவாத இயக்கங்களை எல்லாம் ஒழிக்கிறோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவன் ரெடி பண்றான். அந்த லிஸ்ட்ல LTTE சேர்த்தாங்க. ஒரே ஒரு இயக்கம், தேசிய விடுதலை இயக்கம், பயங்கரவாத இயக்கங்களின் பட்டியலில் இணைக்கப்பட்டது எப்படி? ஏன் இணைத்தார்கள்? அதை இணைக்கிற அளவுக்கு யார் முயற்சி எடுத்தது? அது ஏன் இணைத்தாங்க? இந்த கேள்வி தான் நம்ம இடைக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு சர்வதேச பிரச்சனைங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 38 இந்தியாவில் 38 மாநிலங்கள், ஒரு மாநிலம் தமிழ்நாடு. 545 உறுப்பினர்கள், 40 உறுப்பினர்களை கொண்டது தமிழ்நாடு. அந்த 40 உறுப்பினர்களை 20 உறுப்பினர்களை கொண்ட கட்சி தான் திமுக, அல்லது 20 உறுப்பினர்களை கொண்ட கட்சி தான் அதிமுக. இவங்களால வந்து ஒரு வெளிவகார கொள்கையை எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. 545 எம்பிக்கள் கொண்ட தேசத்துல வெறும் 40 எம்பிக்களை கொண்ட ஒரு சின்ன பகுதி தான் தமிழ்நாடு. அங்க எப்படி ஒரு ப்ராவின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட். ஒரு மாநில அரசுக்கு வெளிவகார கொள்கைகளை உண்மையை தலையிட முடியாது. அதிகபட்சம் திமுக என்ன செய்திருக்க முடியும்னா காங்கிரஸ் கூட்டணிக்கு வெளியே தான் வந்திருக்க முடியுமே தவிர வெளிவர கொள்கையை மாற்ற முடியாது. அழுத்தம் கொடுத்து போரையெல்லாம் நிறுத்திருக்க முடியாது. இந்த போருங்கிறது உலக நாடுகள்லாம் சேர்ந்து நடத்தின போர். அது இலங்கை அரசாங்கம் மட்டும் நடத்தல, அல்லது இந்தியாவும் இலங்கை மட்டும் நடத்தல, உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து நடத்தின யுத்தம். அதுல தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியின் தலைவர் கருணாநிதி என்பவருக்கு என்ன செய்ய முடியும்? அந்த கட்சியோடு கூட்டணி சேர்ந்த திருமாவளவன் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் விடை தேடினால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். வெறுமனே அந்த கூட்டணி அங்க வச்சாங்க, ராஜபிஷேக் கை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ற விமர்சனத்துக்கு காழ்ப்புணர்ச்சியில் சொல்ற விமர்சனம். நான் வந்து ஒரு கமிட்டியில சேர்ந்து போறேன். நான் கேட்கல கமிட்டியில போட சொல்லி. இந்தியாவிலிருந்து 10 பேர் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கமிட்டி அங்க போகுது. அந்த கமிட்டியில ஏதோ ஒரு ஆளா அவங்க இணைச்சிருந்தாங்க. நான் போகும்போதே சொன்னேன், நான் குடிநீர் பிரதிநிதியா போறேன், அந்த இருக்கிற மக்களை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி அந்த இடத்துல அந்த மக்கள்லாம் ஒளி வந்து என்னதான் பார்த்தாங்க, என்கிட்ட தான் அதிகமாக முறையிட்டாங்க. அது யாழ்ப்பாணமா இருந்தாலும், அது IDPA கேம்பாக இருந்தாலும், மேனிஃபார்ம் கேம்பாக இருந்தாலும் அங்க இருக்கிற மக்கள் ஒளிக்கு என்கிட்ட தான் நிறைய விஷயம் முறையிட்டாங்க. நாங்கள் சொன்னதுக்கு அடிப்படையில் தான் பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து இந்திய அரசாங்கம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வீடுகள் கட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கான விடுதலை, பல திட்டங்கள் அதனால செய்ய முடியும். ஒவ்வொரு எம்பசிக்கு ஏறி இறங்கணும். நாங்கள் வந்து அதுக்கு பிறகு கலைஞரை கேட்டு பேசோன்ற ஒரு அமைப்பை உருவாக்க சொல்லி நாங்கள் விடுதலை சிறுத்தை கொடுத்த அழுத்தத்தில் மறுபடியும் பேசோ புதுப்பிக்கப்பட்டு அந்த பேசோ அமைப்பின் சார்பில் ஒவ்வொரு நாட்டின் எம்பசிக்கு ஏறி இறங்கி, அப்போ தலைவர் ஸ்டாலின் வந்து சாதாரண உள்ளாட்சித்துறை அமைச்சர் தான், அது துணை முதலமைச்சர் கிடையாது. அன்னைக்கு அவரு நாங்க எல்லாம் சேர்ந்து எல்லா எம்பசிக்கும் கொடுத்தோம். இவங்க டெரரிஸ்ட் கிடையாது, இவங்க மக்கள் இயக்கம்,
இந்த இயக்கத்தின் மீது அந்த தடையை விளக்கணும், அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து பாதுகாப்பு தரணும், அங்க இருக்கிற சிங்கள குடியேற்றத்தை தடுக்கணும், பௌத்தமயமாக்குதலை தடுக்கணும், இதெல்லாம் செய்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி. அப்ப ஏடிஎம்கேவோ மற்ற கட்சியில் என்ன செய்யறாங்க, யாராவது காட்ட சொல்லணும்? ஏதாவது ஒரு சின்ன ஒரு கல் எடுத்து கொடுப்பாங்க, காட்ட சொல்லுங்க? கிடையாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திமுக எதிர்ப்பை வந்து மேலும் உறுதி கொடுத்தாங்க. அதுல சில பேர் தலைவராக மாறினாங்க, அவ்வளவுதான். ஈழத்தமிழர் பிரச்சனையில விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பை கொச்சைப்படுத்தினால் அது அவர்களின் அறியாமை என்று மட்டும்தான் என்னால் புரிந்து கொள்ள முடிகிற என் நேர்மையை யாரும் வந்து கேள்விப்படாத முடியாது. அவன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அப்ப வந்து கைது அந்த இடத்துல நீ வந்து எதிரி போய் வந்து ரவுடித்தனமா நடத்த முடியாது, அப்படி நடத்த முடியாது. ஒரு டெக்காரம் மெயின்டைன் பண்ணணும். விடுதலை புலிகளுக்கும் சிங்கள அதிபர்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்த ஒருத்தர் கைது பண்ணிக்கிறாங்க, கைது பண்ணி தான் ஆகணும். பேச்சுவார்த்தை என்பது யுத்தமே இருக்கு, பேச்சுவார்த்தை தானே. அதை கொச்சப்படுத்துறது, அவங்க வந்து பார்சல் கொடுத்துட்டாங்க, அங்க போய் சாப்பிட்டு வந்துட்டாங்க, இதெல்லாம் வந்து தனிப்பட்ட தனிநபர் காழ்ப்புணர்வா தான் இருக்கே தவிர இதுல அரசியல் இல்லை. அரசியல் கிடையாது. எதிரிகளாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சுவார்த்தை நடத்துகிற போது கை குலுக்கிக் கொள்வதும் சிரித்துக் கொள்வதும் ஒருத்தவர்கள் கருத்துல நல விசாரிக்கும் தவிர்க்க முடியாது. அதுதான் அரசியல், அதுதான் டிப்ளமசி. இந்த டிப்ளமசிங்கிறத புரிஞ்சுக்கும். இதை வச்சு வந்து தனிப்பட்ட முறையில கொச்சைப்படுத்துறாங்க சொன்னால் நான் வந்து விளக்கம் சொல்ல முடியாது. அந்த தம்பிக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகளின் கட்சி அந்த பிரபாகரன் அவர்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சி. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இன்றைக்கும் குரல் கொடுத்துருக்கோம். நீங்க இனிமேல் குரல் கொடுக்குன்னு சொல்றீங்க, அப்படி கிடையாது. நான் முதல்ல எம்பியான உடனே முதல்ல போய் பேசுறதே ஈழத்தவர்களுடைய பிரச்சனை தான் பேசினேன். காங்கிரஸ் அரசாங்கத்தை கடுமையாக கண்டிச்சு பேசினேன். இந்த ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 2009 தேர்தலில் பிரபாகரன் சுற்றி விளக்கப்பட்ட செய்தி கிடைச்ச உடனே பல மேடையில் சொன்ன செய்தி தான் மறுபடியும் சொல்றேன். நான் போய் கலைஞர்கிட்ட எனக்கு இந்த 2 சீட்டு வேண்டாம், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், எலெக்ஷன் நான் நிற்கலன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டேன். பிரபாகரன் வந்து கைது பண்றாங்க சொல்றாங்க, அல்லது சுட்டு பிடிச்சு சொல்றாங்க, இது கடுமையான மன உளைச்சல் இருக்குது, இந்த நேரத்தில் நான் போய் எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டு முடியாதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். வந்து எனக்கு வெளியில் இறங்கிட்டு பேரை சொல்லி கூப்பிடுறாரு. முதல் முறை நான் பேரை சொல்லி கூப்பிட்டு முதல் முறை இறங்கினேன். திருமாவளவன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் போன பிறகு ஒரு 10 நிமிஷம் பேசினேன். ஈழத்தில் இப்படிதான் முடியும் அப்படிங்கிறது தெரியாமலா பிரபாகரன் களத்தில் இருக்கிறார். பிரபாகரன் மாதிரி ஒரு மாவீரனை நான் இதுவரையும் படிச்சதில்லை, கேட்டதில்லைன்னு சொல்லி அவருடைய வீரத்தை பாராட்டி பேசுறது ராஜீவ் காந்தி. புரிஞ்சுக்கிறேன். அவருக்கு இந்த போராட்டம் இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கிறது தெரிஞ்சுதான் இன்றைக்கு களத்தில் நிற்கிறார். அதுல தோற்றாலும் வென்றாலும் புலிகள் வென்றாலும் தான் வரலாறு பதிவாங்க. அவர் குடும்பத்தோட களத்தில் நிற்கிறாரு. நீங்க தேர்தல் நிற்கிறது யோசிக்கிறீங்க. எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு போனாதான் அந்த பிரச்சனை கூட பேச முடியும். வேண்டாம் சீட்டுன்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க, என்ன எலெக்ஷன் நில்லுங்க, ஜெயிச்சு போங்க, ஈழத்தமிழ் பிரச்சனையை புலிகள் பிரச்சனை அங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி என்னை மறுபடியும் தேர்தலில் நிற்கிற உளவியல் மனநிலைக்கு கொண்டு வந்தவர்களை வேணாம் போய் சொன்னேன். அதை நான் வந்து அப்பவே அந்த மலரை எழுதியிருந்தேன். அவருடைய பிறந்த நாள் மலரை என்ன நடந்தது, மாவீரனை போக்கிய மாமனிதர் கலைஞர் அப்படின்னு ஒரு கட்டுரையை பிரபாகரனுடைய வீர தீரத்தை பற்றி அந்த நேரத்தில் சொல்றாரு. அதையும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த போராட்டம் இப்படிதான் முடியும் தெரியாம போய் அவர் சிக்கிங்க. போராட்டம் இப்படிதான் முடியும், ஆனாலும் அவருடைய உறுதி அதனால அனுமதிக்கிற பல நாடுகள் எதிர்த்து சொன்னார். அதனால ஈழத்தமிழர் பிரச்சனையில வந்து கடைசி நேரத்தில் புலிகள் அழிக்கப்பட்டாருங்கிறதுக்கு பிறகு அதிமுக ஆட்சி ஒரு தீர்மானம் நிறைவேற்றியதை நாம் தலைக்கடத்தை வீசி காட்டுறாங்க. ஆனா அந்த ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக விடுதலை சிறுத்தைகள் சந்தித்த அடக்குமுறை என்ன, திமுக சந்தித்த சவால்கள் என்ன, எத்தனை முறை ராஜீவ்காந்தி கொலைக்கு அவதான் காரணம். கட்சி ஆட்சி பிரச்சனை மட்டும் இல்லை, அவங்க கட்சி நாடு முழுக்க அடிச்சு தோசம் பண்ணாங்க. புலிகளை கொண்டு திமுக தூண்டினா புலிகளை வச்சு கொண்டுடாங்க. அந்த தேர்தலுக்கு 2 சீட் தான் ஜெயிச்சாங்க. 232 தொகுதியில தோற்றாங்க. ஒரே காரணம் புலிகளோட அவங்க இருக்கிற உறவு அப்படிங்கிற செய்தி தான். அப்படி எதுவுமே இல்லாதவர்கள் இன்னைக்கு
புரிய வைப்பது மிகவும் கடினமாகவும் இருக்கும். அனைவருடைய கேள்விகள் புரிகிறது. கண்டிப்பாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவில் அவருடன் கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். அதற்கு முன்பாக we have got here, I would like to take this opportunity to welcome Gifton, Steve, Jacqueline and Robert. They are here just for the name of social cause, where I said that just beyond thinking about ourselves, our own self. So we would like to welcome you and thank you so much for coming in. It's all very funny, but still we would like to thank you. You are here for a great social cause. Thank you. டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூறியது போல சில பல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம கேட்கும் பொழுது, நாம் இன்று இங்கு இருக்கும் பொழுதும் நல்ல விதமாக படித்து நாம் கொண்டிருக்கும் பொழுதும் இவர்கள் போட்ட வழிபாதைகளே என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இது போன்று போராளிகள், பேச்சாளர்கள் மக்களின் மனதில் நிறைய அறிவுபூர்வமான சிந்தனைகளை வளர்த்துவிட்டு இதை நமக்கும் இங்கு கொண்டு சென்று இங்கு வந்து நாம் சிந்தனையாளர்களாக அனைவருமாக ஒன்று கூடி நிற்கிறோம். இதுவே இன்னும் நாம் பல பேருக்கு அன்று அவர்கள் நிறைய பேர் குடும்பத்திலேயே அனைவருக்குமாக தனது சிந்தனைகளை பரவவிட்டவர்கள். இன்னும் நாம் சிந்திக்க அனைவருக்கும் உதவியாக இருப்போம். சமத்துவம் என்பதை முன்னிலைப்படுத்தி நாம் வெற்றி நடை போடுவோம். அனைவரும் ஒன்று கூடி ஒற்றுமையாக முன்னேற